கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்லலாம். நம் தேவன் ஆச்சரியமானவர், அதிசயமானவர், அற்புதமானவர். எத்தனை பேர் ஆவியில களி கூர்ந்தீங்க? ஆமென் சொல்லலாமா? ஆமென். நம்ம கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன் நம்ம மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மள அவ்வளோ நேசிக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் அவ்வளோ நேசிக்கிறேன். அல்லேலூயா. நம் தேவன் நல்லவர், நல்லவர். எங்கேயோ இருந்த நம்மள யாரும் நம்ம முகமே பார்த்தது இல்ல. நிறைய பேர் இப்ப எனக்கே தெரியல. இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க. பிரைஸ் லார்ட் ஹேனா, காடியா. ஓகே, பிரைஸ் லார்ட் தங்கங்களா. அப்புறம் யாரும் வந்திருக்கா? ஓகே, எல்லாரையும் ஆண்டவருடைய நாமத்துல நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உற்சாகமாய் ஒரு அலையிலையா சொல்லிடலாமா? ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் அற்புதமாய் ஒரு காரியத்தை பேசும்படியாக கடந்த நாட்கள்ல நான் இதை குறித்து தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் என்ன பேசணும்? ஆஹ் எல்லாமே நம்ம ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்கு வாங்கி 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 நம்ம கொடுக்கிறோம். ஒவ்வொரு காரியமும் அப்பா அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். அதுல கொடுக்கிற மெசேஜ் எல்லாம் எனக்கு தான் குத்தம். அதாவது நம்மளுடைய கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், ரெண்டு பக்கமும் ஷார்ப் இல்ல. பேசுகிற என்னையும் குத்தும், கேட்கிற உங்களையும் குத்தும். ஆமா. அதனால முதலாவது எனக்கு தான் நான் எடுத்துக்குவேன். அப்பா எனக்கு என்ன மாத்திக்க சொல்றாரு, என்ன காரியத்தை திருத்திக்க சொல்றாரு, எந்தெந்த விதத்துல நான் சரியாகணும், அந்த காரியத்தை நான் திருத்தி கொண்டு நான் பேசணும். அந்த காரியத்துல நிலைத்து நிற்கவும் ஆண்டவருடைய கிருபை வேணும் இல்ல. நம்மளுடைய பலத்தினால முடியாது. நம்ம அநேகர் பொறுத்துன்னு எடுத்திருப்போம். அந்த வருஷம் நான் கோவப்படவே மாட்டேன். எத்தனை பேர் பொறுத்துன்னு எடுத்தீங்க? இந்த வருஷம் நான் எரிச்சலே பட மாட்டேன். இந்த வருஷம் யாரையும் குறை சொல்ல மாட்டேன், குற்றம் சொல்ல மாட்டேன், யார்கிட்டையும் நம்ம அம்புக்கு போக மாட்டேன் இல்ல. அநேக குணங்கள் நம்மளுக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத குணங்கள் இருக்கு. ஏன்னா மாம்சத்தின் கிரிகள் நம்ம மாம்சத்துல இருக்கிறதுனால. ஏசப்பாவும் இந்த பூமியில வரும் பொழுது நமக்காய் அவர் பிறந்து தேவகுமாரன் தான், பிதாவுடைய குமாரன் தான், சர்வ வல்லமையுள்ள தேவன் தான். ஆனாலும் இந்த பூமியில மாம்சத்துல அவர் பிறந்ததுனால அவருக்கும் என்ன இருந்தது? மாம்சத்தின் கிரியைகள் 13 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது கலாத்தியர்ல அது இருக்கிறது அத்தனையுமே அப்பாவுக்கு இருந்துச்சு தானே. பாவ மாம்சத்தின் சாயலாய் நமக்காய் பிறந்தார் என்று ரோமர்ல ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆனா ஏன் இந்த காரியம் அவருக்கு வெளிப்படாம இருந்துச்சு? ஏன் ஆண்டவருக்கு இந்த மாம்சத்தின் கிரியை வெளிப்படல? நம்மளுக்கு ஏன் வெளிப்பட்டு நம்மளை போட்டு பாடுபடுத்துது? யோசிச்சிருக்கீங்களா? அப்பாக்கு ஏன் வெளிப்படலைன்னா அவர் வார்த்தையினால உருவாக்கப்பட்டார். ஆமென், ஆமென் சொல்லிடுவோமா? ஆமே. நம்மள மாதிரி மண்ணுனால வரல. அவர் வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டதுனாலதான் வார்த்தை கொண்டே அவரு ஜெயித்துட்டு போயிட்டே இருக்கார். அதனாலதான் அப்பா இன்னைக்கு சொல்றாரு, நம்மளுக்குள்ள அந்த வார்த்தை உள்ள போகணும். ஒன்னாலையும் ஜெயிக்க முடியும் மகளே. ஒன்னாலையும் என்ன போல வாழ முடியும். என்ன போல உன்னால பரிசுத்தமா இந்த பூமியில ஜீவிக்க முடியும். நம்ம நினைக்கலாம் நோவா இருந்த காலத்துல அத்தனை பேர் பாவம் செஞ்சாங்க. நோவா குடும்பம் மட்டும்தான் ஆமா வேலைக்குள்ள போச்சு. நோவானால பரிசுத்தமாய் வாழ முடிஞ்சதா? இடையில பிரச்சனை வந்திருக்கும்ல, கஷ்டம் வந்திருக்குல்ல, ஒரு கோபம் வந்திருக்குல்ல. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருடைய சமூகத்துல போய் தன்னை சரிப்படுத்தி கொண்டே இருந்ததுனால அப்பா கூட அந்த ஐக்கியத்துல இருந்து அவரு விலகவே இல்லை. நோவா ஆண்டவரோடு நடந்தாராம். அதனாலதான் அவர் பேழைக்குள்ள போக முடிஞ்சது. ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் நம்மளுக்குள்ள வந்துருச்சுன்னா நம்மளும் யார் மாதிரி ஆயிடுவோம்? அப்பா மாதிரி பரிசுத்தமாய் உண்மை போல சொல்லுவோமா? அப்பா பார்த்து, அப்பா உங்களை போல எங்களை மாத்துங்கப்பா, உங்களை போல எங்களை மாத்துங்கப்பா. உங்க வார்த்தையினால நாங்க ஒவ்வொரு நாளும் நடத்தப்படணும். உங்க வார்த்தையை இருதயத்துல எழுதப்படணும். அப்பதான் நாங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் நாங்க பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆமென். ஆண்டவர் அப்படி நானு தியானிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல். எனக்காக யாராவது மைக்கு கொடுக்குறீங்களா? சத்தமாய் வெளிப்படுத்தல். இன்னும் மேலானவைகளை நீ தேடணும்னு சொன்னார் ஆண்டவர். இன்னும் மேலானவைகளை. இன்னும் நம்ம மாமுசோறும் பாலும் குடிச்சிட்டு இருக்கிற குழந்தைங்களா இருக்கக்கூடாது. இன்னும் ஆவிக்குரிய காரியத்துல வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்பா கூட பேசுறதுக்கு ரெடி ஆயிரணும்.
அப்பாவுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ரெடி ஆயிடணும். இன்னும் நம்ம வந்து சண்டே ஆனா சர்ச்சுக்கு போறது, டெய்லி பாட்டு பாடுறது, பைபிள் படிக்கிறது, தூங்குறது, எந்திரிக்கிறது, வேலைக்கு போறது, சாப்பிடுறது, இது எல்லாம் ரொட்டீன் லைஃப். அப்பா சொல்றாரு, என் கூட க்ளோஸா வா மகளே, என் கூட பேசணும்னா நீ என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9 ஆமா 20 வரைக்குமே வாசிருங்க சிஸ்டர் சத்தமா. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளராய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மோ என்னும் தீர்விலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கின்றதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்குமு, தியுத்திரா, சர்த்தை, பிலேதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உழைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போலிருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர்ப்பிக்கிறோமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திரைவுகோலை உடையவனாயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து வழக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்பது. ஆமேன். ஆமேன் ஆமேன். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, அப்பாவை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்துல நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம். என் தகப்பன் என்ன பேசணும்னு சித்தம் வைத்திருக்கிறீங்களோ என் ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம், ஆர்வமாய் வந்திருக்கிறோம். நீங்க எதிர்பார்க்கிற காரியம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும்னு நீங்க நினைக்கிற அப்பா ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் சரி செய்து கொள்ள அப்பா நீங்க உதவி செய்யுங்க. நீங்க எங்களோடு கூட பேசுங்க அப்பா. ஸ்தோத்திரம். அற்புதமான பயங்கரமான வார்த்தை அப்பா. அப்பா, யோவானுக்கு நீர் வெளிப்படுத்தின காரியத்தை இன்று எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் நீர் கடந்து வந்திருக்கீங்க. நீங்க எங்களோடு கூட பேசணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஎல் மூடி. எத்தனை பேருக்கு தெரியும்? கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்ததில்ல இல்ல? ஆமா. அவரு வந்து இங்கிலாந்துல ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக அங்க போயிருக்காரு. அங்க போயிருக்கும் பொழுது அங்க இருக்கிற மதவாதிகள்லாம் சேர்ந்து வந்து அவர்கிட்ட சொன்னாங்களாம், நீங்க வந்து ஏசாமிய அறிவிக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க சால்வேஷனை பத்தி மட்டும்தான் பேசணும். நீங்க யார பத்தி பேசக்கூடாதுன்னா பரிசுத்த ஆவியானவரை பேசக்கூடாது. இந்த நாட்டுல அத பத்தி ஒரு தடை இருக்கு. அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அநேகருக்கு வந்து அந்த லெவலுக்கு போறதுக்கு விருப்பம் இருக்காது.
பிடிக்காது, தெரியாது, அதை அறிந்து கொள்ளணும்ன்ற எண்ணமும் இல்ல. அதனால ஆவியானவருடைய காரியங்கள் எல்லாம் நீங்க இந்த இடத்துல பேசக்கூடாது. நீங்க ரட்சிப்ப பேசிட்டு நீங்க கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா மூடிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். போன உடனே இவருக்கு என்ன பண்றது? ரூமுக்கு வந்துட்டாரு. வந்து ரொம்ப ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஆவியானவர் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேச ஆரம்பிச்சாலே ஆவியானவர பத்தி தான். ஆவியானவர டச் பண்ணாம நம்ம போவே முடியாதுல்ல. அவரு வந்தாதான் இல்ல. அதனால அது தெரிந்த தேவ மனுஷர் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அழுதாராம். அப்பா இவங்க இப்படி மிரட்டிட்டு போயிருக்காங்க. நான் என்ன பேச போறேன்? நான் என்ன பண்ண போறேன்? அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அடுத்த நாள் மீட்டிங் போறாரு. நியூஸ் பேப்பர்ல தலைப்பு வருது. டிஎல் மூடி இங்கிலாந்தில் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பக்கத்துல அவர் ரொம்ப ஃபேமஸ்ல. அதனால வந்து அந்த பேரு போட்டு இங்கிலாந்துல அவர் இருக்கிறாரு அப்படின்னோடனே நிறைய கூட்டம். பயங்கரமா நியூஸ் பேப்பர்லயே அவரை பத்தி கொடுக்கப்பட்டிருக்குன்னொன்னே சரி கூட்டம் எல்லாரும் எல்லாம் போயிட்டாங்க. இந்த மதவாதிகளும் வந்து எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இவர் என்னதான் பேச போறாரு பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த நேரத்தில் தானே அவரு இந்த புல்பீட்ல ஏறிட்டு ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம். ஆவியானவரே எனக்குள்ள நீங்க வரணும். நான் வந்து ஒரு செருப்பா இருக்கேன். நான் வந்து ஒரு செருப்பா இருக்கேன். நீங்க என்ன போட்டுட்டு நீங்க நடங்கப்பா. என்ன போட்டுட்டு நீங்க நடங்கன்னு மட்டும் சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தைய சொல்ல ஆரம்பிச்சார். அவர் பேச 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 அந்த இடம் எல்லாமே அதிர ஆரம்பிச்சுச்சாம். பயங்கரமா ஒரு அதிர்வு, ஒரு நிலநடுக்கம் வந்த மாதிரி அத்தனை ஜனங்களுக்குள்ளாக ஆவியானவர் கடந்து. இதுல என்ன பியூட்டினா வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டினவங்க அத்தனை பேருக்குள்ளயும் ஆவியானவர். ஆமென். ஒரு ஆமென் சத்தமா சொல்லிடலாமா? ஆமென். பரிசுத்த ஆவியானை யாரும் அடக்கி வைக்க முடியாது. அவர் வந்துட்டாருன்னா வந்ததுதான். அந்த இடத்துல பெரிய காரியங்களை செஞ்சுட்டு தான் போவார். ஆமென். அப்ப அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல என்ன வந்துச்சு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இங்கிலாந்தில். ஆமென். ஆமென். அப்பேற்பட்ட ஒரு கிருபை. அந்த தேவன், அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். எவ்வளோ அருமையாய ஆவியானவர் நம்மள நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவர் இன்று நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் நம்ம ரொம்ப கவனமா கேட்டோம்னாதான் இந்த காரியத்தை ஆவியானவர் நம்மளுக்கு புரிய வைப்பார். ஆவியானவரும் நம்மளும் இணைஞ்சிடணும். அவருடைய ஆவியோட காலையில கூட அந்த வார்த்தையை கேட்டோம். கர்த்தரோடு கூட நம்மளுடைய ஆவியும் இசைந்து போகும் பொழுதுதான் நம்மளுடைய வேதத்தின் மகத்துவங்களை, அதிசயங்களை, இதுல இருக்கக்கூடிய வெளிப்பாடுகளை கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க போறார்னா ஆவிக்குள்ளாதல். ரொம்ப அப்படியே டஃப்பான ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் இது நம்ம ஒவ்வொருத்தட்டையும் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருத்தரும் இந்த ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவத்தினூடாய் வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்து நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், நம்ம ஞானஸ்தானம் வாங்கிட்டோம், திருவிருந்து எடுக்கிறோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், வல்லமை பெற்றுட்டோம், நம்ம வரங்களையும் பெற்றுக்கொண்டோம். ஆமென். ஆமென். ஆனா ஆண்டவர் வந்து உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இதோட நின்றல மகளே. இதோட போதும்னு நினைக்கிறேன். எப்பயும் நான் சொல்ற ஒரு வார்த்தை, ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்ம திருப்தியே படக்கூடாது. இன்னும்ப்பா, இன்னும் நிரப்பணும். இன்னும் நான் எப்படி உங்களோடு கூட பேசுறது? இன்னும் நான் இன்னும் அநேக காரியங்களை நான் கற்றுக்கொள் எப்படி யோவான போல நம்ம வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்றது? எப்ப அப்பா நம்மோடு கூட உரிமையாய் உறவாடுறது? இந்த ஆவிக்குள்ளாகிற அந்த அனுபவத்தினூடாய் வரும் பொழுதுதான். இந்த பரம தரிசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மள கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆமென். அப்பேற்பட்ட காரியம் மேலானவைகளை நம்ம தேடணும். நம்ம தலை குனிஞ்சுக்கிட்டே கீழே தான் பார்த்துட்டு இருக்கிறோம். 18 வருஷம் கூனி மாதிரி சபைக்கு தான் வந்தாங்க அந்த அம்மா. கூன் போட்டு ஆமா கீழேயே பார்த்த மாதிரி நம்ம எத்தனை வருஷமா கீழேயே பார்த்துட்டு இருக்கிறோம். பூமிக்குரியவர்களை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். எப்ப ஆண்டவர் அவங்களை சுகப்படுத்தினாரோ அப்பதான் நிமிர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தின மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு நம்மள
அந்த கூண்ல இருந்து நிமிர்ந்து பார்க்க வைக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஆமென் சொல்லிருவோமா? ஆமா, மகிமையானவர்களை காணும்படியாக நம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அடுத்தடுத்த நிலைகளை கடந்து செல்ல தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். மேலானவைகளை தேடும்படியாக கர்த்தராகிய தேவன் கூட இந்த பூமியில இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறதான காரியத்தை தான் யோசிச்சுட்டே இருப்பார். அதை பத்தி தான் பேசிட்டே இருப்பார். அநேகர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அநேக மெசேஜ்ல நம்ம ஜோக் சொன்னாதான், நம்ம நல்லா ஒரு இடையில ஒரு பாட்டு பாடினாதான், அப்புறம் மத்த காரியங்களை பேசினாதான் அந்த மெசேஜ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஆனா வெளியே போகும்போது எல்லாரும் என்ன சொல்லிட்டு போவோம் தெரியுமா? நாங்களே அப்படிதான் சொல்லியிருக்கோம். பாஸ்டர் சூப்பரா ஜோக் சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தை நிக்காது. அவர் சொன்ன ஜோக்கு அதுவும் நம்மள பார்த்து அப்படியே சொல்லிட்டாரு இல்ல அப்படின்ற காரியத்தோட நம்ம கடந்து போவோம். ஆனா ஆண்டவர் இந்த பூமியில பேசும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் மட்டும்தான் வல்லமையா வந்துச்சு. எவ்வளவு அத்தனை கூட்ட ஜனங்கள் வனாந்தரத்துல அவர் வார்த்தையை கேட்கும்படியா ஓடி வந்தாங்கல்ல. அவ்வளோ ஜனங்கள் டயர்டே ஆகல. ஆமா, அவங்க ரெஸ்ட் எடுக்க போகணும்னு நினைக்கல. போர் அடிக்குதுன்னு சொல்லல. ஆண்டவருடைய வார்த்தை அப்படி வல்லமையாய் வந்ததுனால அத்தனை பேருடைய மனசை ஒருநிலைப்படுத்தி ஆவியானவர் உட்கார வச்சு கேட்க வச்சு இல்ல தேடி ஓடி அப்பா எங்க இருந்தாலும் ஓடி அவருக்கு ரெஸ்ட் இல்லாதபடி எங்க போனாலும் ஆண்டவரை தேடி ஓடுகிற ஒரு அனுபவத்தினூடாய் எல்லா ஜனங்களையும் யார் நடத்தினா? ஆவியானவர் நடத்தினார்ல. அது மாதிரி அந்த தாகத்தோடு நம்மளும் அதையே சிந்திக்கணும். பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறதான காரியங்கள் மேலானவைகளை சிந்திக்கணும். அதையே யோசிக்கும் பொழுது அநேக காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்றார். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா 3 விதமான உலகம் இருக்கு. நம்மளுக்கு தெரியும் என்ன உலகம் இருக்கு? பிசிக்கல் வேர்ல்டு, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஸ்பிரிட் வேர்ல்டு. சோ அந்த மாதிரி உலகம் இருக்கு. இந்த உலகத்துல 3 விதமான மனிதர்களும் வாழ்றாங்க. ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன்னா ஜென்ம சுவாபமுள்ள மனுஷன். சோ அதை நம்ம 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 2:14. கவனமா என்னோடு கூட நீங்க வந்தீங்கன்னா சீக்கிரமாய் புரிந்து கொள்ளலாம். ஜென்ம எஸ். ம் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆமேன், ஆமேன். என்ன சொல்லப்படுகிறதுங்க? ஜென்ம சுவாபமுள்ள மனுஷன் எதை புரிந்து கொள்ள மாட்டானா? ஆமா, தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்க என்னதான் சொல்லுங்க, இந்த ஜென்ம சுவாபம் நம்மள்ட்ட இருந்து போகலைன்னா நம்ம அந்த ஆவிக்குரிய காரியத்துல வளர்ச்சி அடையவே முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம இன்னைக்கு நம்மள நிதானித்து பார்க்கும்படியாதான் ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம எப்பேற்பட்ட மனிதர்களாய் இந்த பூமியில இருக்கிறோன்றத ஆண்டவர் புரிய வைக்கும்படியாக தான் பேசிட்டு இருக்காரு. சோ நம்ம ஜென்ம சுவாபமுள்ள மனுஷனா இருக்கிறோமா? 2வது மாம்சத்துக்குரிய மனிதன். அதே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஆமேன், ஆமேன். இங்க எப்படிப்பட்ட மனிதன் சொல்லப்படுது? மாம்சத்துக்குரிய மனுஷன். இவன் எப்படிப்பட்டவன்னா தீர்மானம் எடுப்பான், ஆனா நிறைவேற்ற பலன் இருக்காது. ரொம்ப நேரம் நிக்க முடியாது. ஆண்டருக்குள்ள நான் வரணும், நான் நல்லா ப்ரே பண்ணணும், நல்லா பைபிள் படிக்கணும், கர்த்தரோடு கூட நான் இருக்கணும், அவரோடு கூட பேசணும், அப்படியே ஆவியில நிறைஞ்சு அல்லேலூயா சொல்லி நம்ம ரொம்ப உற்சாகமா இருப்போம். ஆனா பலன் இல்லாதவர்களாய் அவங்களுக்குள்ள என்னென்ன வருமா? பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள், அதெல்லாம் நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்மலாம் யாருன்னு சொல்லி பவுல் சொல்றாரு? யாரு? மாம்சத்துக்குரியவர்கள். 3வது ஒரு மனிதன், இவன் தான் நம்ம அப்படின்றவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க. ஆவிக்குரிய மனிதன். ஆமேன். விசுவாசத்தோட சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். 1 கொரிந்தியர் 2:15 வாசிக்கலாமா?
ஆவிக்குரிய மனிதன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. நம்ம ஆவிக்குரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பேர் வச்சிருக்கார். இந்த உலகத்துல இருக்கிற 3 வித மனிதர்கள்ல இந்த ஆவிக்குரிய மனிதன் தான் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி கற்றுக்கொள்ளணும், அவங்கள மாதிரி இல்ல, தெரிந்து கொள்ளணும், இன்னும் ஆண்டவரோடு உறவாடணும், ஆண்டவரோடு பேசணும், அவர் சொல்றதை நான் கேட்கணும், யோவானை போல இந்த அனுபவங்கள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய சமூகத்துல உட்காருவாங்க. யாருக்கு கிடைக்காது? ஜென்ம சுவாபம் இருக்கிறவங்க, இந்த மாம்ச குணத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த காரியங்கள் புரியாது, தெரியாது, நிற்க பலன் இருக்காது, இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற இன்ட்ரெஸ்டும் இருக்காது. ஆமே. சோ அதனால ஆவிக்குரியவர்களாய் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆவிக்குரியவர்கள்னா சுயத்தை முற்றிலுமாய் சுட்டரிக்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். சுயம் எந்த நிலைமையிலையும் வெளிப்படக்கூடாது, மாம்சம் வெளிப்படக்கூடாது, ஜென்ம சுவாபம் நம்மளுக்குள்ள இருக்கிறது வெளிப்படக்கூடாது. அவங்க ஆவிக்குள்ளாகும் பொழுதுதான் இந்த ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். யாக்கோபு எனக்கு ஞாபகம் வருது. அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ராகேல் என்ன பண்றாங்க? அந்த சொரூபங்கள் அப்பாவோடதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்கல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க அப்பா பின்னாடி துரத்திட்டு வந்துட்டாரு லாபான். எல்லாத்தையும் மறைச்சு ஒளிச்சு வச்சு அது மேல உட்காந்துட்டாங்க. எங்கன்னு கேக்குறாரு. நான் எடுத்துட்டு வரல, எனக்கு தெரியாது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல யாக்கோபு என்ன பண்றாரு அப்படின்னா, போகும் பொழுது அது ஈசா கிட்ட போகும் பொழுது அவரு செய்யற ஒரு காரியம், ஆவிக்குரியவனாகிய யாக்கோபு செய்யற காரியத்தை பாருங்க. எல்லாரோடதையும் கொண்டு வா, நீ என்னென்ன வச்சிருக்கியோ அத்தனையும் கொண்டு வான்ட்டாரு. ஏன்னா அப்பா வீட்டுக்கு போகும்போது நம்ம எதையும் மறைச்சு கொண்டு போக முடியாது. இது எதை குறிக்கிறதுனா, நம்ம அநேக காரியங்களை மறைத்து வைக்கிறவர்களா இருக்கலாம். இந்த உலகத்துல நம்மளுக்கு ஒருத்தவங்களை பார்க்கும்போது கோபம் வரும். உண்மையா சில சமயம் நம்மளுக்கு அவங்க பண்றது கோபம் வரும். ஆனா நம்ம எப்படி ஒரு ஆக்ட் பண்ணுவோம் பாருங்களேன். அந்த நிமிஷத்துல கோபம் வராத மாதிரி அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைலிங்கா, அவங்கள பத்தி அப்பதான் தப்பா பேசியிருப்போம், அவங்க முன்னாடி நிப்பாங்க இல்ல, நம்ம ஸ்மைல் பண்ணி இப்பதான் உங்களை நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருவோம், ஒரு ஸ்மைல் பண்ணிருவோம். எத்தனை விஷயத்தை நம்ம ராகேலை போல மறைத்து வைக்கிறோம். யோசித்து பாருங்க, நிதானித்து பாருங்க. நம்ம மறைத்து வைக்கிறவர்களா இருக்கும் பொழுது இந்த குணத்தோடு நம்ம எங்க போக முடியாது? அப்பா வீட்டுக்கு போக முடியாது. இதுதான் ஆவிக்குரியவன் என்ன பண்றான்னா, ஆராய்ந்து நிதானிக்கிறான். நீ அப்பா வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் கொண்டு போக கூடாது, நீ வச்சிருந்த அத்தனை என்ன பண்ண கொண்டு வான்னு சொல்லி கர்வாலி மரத்து கீழே புதைச்சு வச்சுட்டு எல்லா வஸ்திரங்களையும் சரி செய்து அது புதுசாக்கி வெளுத்து நீங்க உடுத்துங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அப்பா வீட்டுக்கு யாக்கோபு கூட்டிட்டு போறாரு. இப்படி ஒரு ஆவிக்குரிய மனிதன் இல்ல. நம்மளும் அப்பா வீட்டுக்கு போகும் பொழுது என்னென்ன காரியங்கள் விட வேண்டியதை விட்டுறணும், அப்பாக்கு பிடிக்காத காரியங்களை விட்டுறணும், நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கிற சில விட முடியாத ஜென்ம சுவாபங்களை விட்டுறணும், மாம்சத்து அப்பப்ப எழும்பி வர மாம்ச காரியங்களை விட்டாதான் அப்பா வீட்டுக்கு போக முடியும். அப்பா கூட்டிட்டு போவாரு. இல்லைன்னா ராகேலை போல வழியிலே மரித்து போய்விடுவோம். ஆமா, வழியிலேயே அவங்க மரித்து போனாங்கல்ல. அந்த கானானுக்குள்ள போக முடியல, அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு முடிவு. அதனால அப்பா வீட்டுக்கு போகும்போது நம்மளை நிதானித்து அறிகிறவன் தான் ஆவிக்குரியவன். ஆமென். அதே மாதிரி இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் அதை பத்தி நம்ம நீங்க ஈஸியா அந்த இடத்துல நின்னு பேசிடுவீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் என் நிலைமையில நின்னு பாருங்க சிஸ்டர், எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஏன்னா இப்ப ஈசாக்கு எடுத்து பாருங்க, 2 துறவு இல்ல, ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, சித்துனாவும் போனதால கவலையே இல்ல, இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரகபோத்த தந்தீங்க கிருபையினால. இது யார் பாட முடியும்? ஆவிக்குரியவன் தான் பாட முடியும் இல்ல. ஏசைக்கு போனாலும் எனக்கு கவலை இல்ல, சித்துனா போனாலும் கவலை இல்ல. ஈசாக்கு எப்படி இருக்கும்? தோன்ற துறவெல்லாம் அந்த கேரார் ஒரு என்ன பண்ணிட்டாங்க, அந்த கூட்டம் மூடி மூடி போடுறாங்க, அவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. நம்ம சம்பாதிக்கிறது கஷ்டப்படுறதெல்லாம் இன்னொருத்தவங்க அள்ளிட்டு போனா எப்படி இருக்கும்? விட்டுருவோமா? இல்ல, எப்படி போய் மல்லுக்கு போய் நிக்க மாட்டோம். ஆனா இங்க ஈசாக்கு அமைதியாய், பொறுமையாய், மௌனமாய், இது போனா என்ன,
இது போன என்ன லாபமாய் தெரிகிற அத்தனை நஷ்டம் என்று கருதுகிறவன் தான் ஆவிக்குரியவன். எனக்கு அதுல அவ்வளோ லாபம் கிடைக்கும்னு நினைச்சிருந்தாலும் எனக்கு நஷ்டமா போயிட்டே இருக்கு. ஆமேன். கர்த்தருக்குள் களி கூறணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. அவங்கதான் உண்மையான ஆவிக்குரியவங்க. அவங்கதான் ஈசாக்கை போல, ஈசாக்கு அந்த ஆவிக்குரிய காரியத்துல இருந்ததுனாலதான் அப்பா எனக்கு ரெகபோத் வச்சிருக்கார். அவரு நிச்சயமாய் நான் பழுகி பெருகக்கூடிய இடம் ரெகபோத்து தான். அதை கொடுக்கறதுக்கு வச்சிருக்கும் போது வர்ற வழியில இருக்கிறதெல்லாம் எனக்கு போனாலும் எனக்கு கவலை இல்ல. நித்தியமாய் நம்ம நினைக்கிறோம் அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருந்தாதான் நம்ம சந்தோஷமா அப்பா என்னை ஆசீர்வதிக்கிறார், அப்பா என் கூட இருக்கிறார். இந்த பூமிக்குரிய எனக்கு நல்ல படிப்பு வேணும், வேலை வேணும், காசு கை நிறைய வேணும், எனக்கு பாரு வீடு வேணும், பங்களா வேணும், காரு வேணும். இந்த ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு நித்தியமா இருக்க போது நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்பா என்ன சொல்றார், நீ ஃபர்ஸ்ட் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. நீ ஆவிக்குரிய பிள்ளையா, ஆவிக்குரிய காரியங்களை தேடு மகளே. பின்பு இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, நான் கொடுப்பேன். அதை விட உன்னுடைய பிரதிபலன் நான் வரும்போது என்னோட கூட வருது. ஆமென். இதெல்லாம் நம்மளுக்கு ஆசீர்வாதங்கிறது இப்ப நம்ம வாழ்றதுக்கு ஆண்டவரை நம்பி வந்துறதுக்கு கொடுக்கப்பட்டவைகள் தான். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பரிபூர்ண ஆசீர்வாதம் எது தெரியுமா? ஆண்டவர் வரும்போது நம்மளுக்கு கொண்டு வருவார். ஆமென். அத்தனை பேருக்கும் அனிதா சிஸ்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு வாசஸ்தலம் வச்சிருப்பாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு தான் வச்சிருப்பாரு, மாத்தி சொல்லிக்கும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் எப்பேற்பட்ட கிருபை ஆண்டவர் வச்சிருக்காரு. ஏன்னா அவரை நம்பி அவர் சமூகத்துல ஒவ்வொரு நாளும் இந்த நாள்ல எத்தனை பேர் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தெய்வ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிஷமும் அது வீணாய் போகாது. அவருடைய பிரசன்னத்துல வந்திருக்கிற உங்களுக்கு நிறைவான பலன். ஆமென். ஆமா, ரூத் அப்படித்தானே ஓடி வந்தாங்க. நிறைவான பலனை அடைபடியாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் வந்த உனக்கு. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய இந்த செட்டையின் மறைவில இந்த ஆலயத்துக்குள்ள உள்ள வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இன்னைக்கு தேவன் நிறைவான பலனை கொடுக்க போறாரு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆவிக்குரியவர்களாய் நம்ம இருக்கணும், அவரோடு கூட பேசணும், அவரோடு கூட இடைப்படணும்னு அப்பா ரொம்ப பொசசிவ். எத்தனை பேருக்கு அது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். என் பிள்ளை என் கூட தான் பேசணும். நம்ம இன்னொருத்தவங்க அதிகமா பேசிட்டு இருந்தா ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லுவார். என் கூட வா, பேசவா அப்படின்னு கூப்பிடுவார். அவரோடு பேசணும், அவரோடு இடைப்படணும். அதுதான் ஆண்டவர் ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு. யோவானை குறித்து நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரியும் ஆண்டவருக்கு எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? 12 சீஷர்கள். வெரி குட், சூப்பரா சொல்லிட்டீங்க. 12 சீஷர்களை ஒருத்தன் நான்று கொண்டு பாத்தீங்கன்னா யாக்கோபு எப்படி இறந்து போனாரு? பைபிள் இருந்தான்னு கேக்கு. ஓகே, ஏரோது கொன்னுட்டான், அவன் செத்து போயிட்டான். மத்த எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவருக்காக ரத்த சாட்சியாய் எல்லாரும் மரித்து போனாங்க. ஆனா அந்த யோவானை குறித்து ரொம்ப அற்புதமான காரியம். நீங்க அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே இமேஜின் பண்ணிட்டே வாங்கலேன் கூட. ஆண்டவருக்கு அன்பான சீஷன், ஆண்டவருடைய மார்பிளே இருந்தவர், எங்க போனாலும் ஆண்டவர் கூடயே இருந்தவர். எங்க போனாலும் அந்த 3 பேத்துல அந்த ஒருத்தர் இருப்பாரு. மறுரூப மலைக்கு போனாலும் அவர் தான் கூட இருந்தாரு. எங்க போனாலும் அற்புதம் நடக்குதா, ஆண்டவர் தனியா ஜெபம் பண்ண போறாரா, அந்த 3 பேத்துல ஒருத்தரா இருந்தாரு. எப்ப பாரு ஆண்டவர் கூடயே இருந்ததுனாலதான் கடைசியில அவங்க தாய அவங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தாரு இல்ல. அதே மாதிரி அது கடைசி வரைக்கும் இருந்ததுனாலதான் வெளிப்பாடுகளை எழுத முடிந்தது என்று நம்ம பார்க்கிறோம் இல்ல. இந்த யோவானாகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை அவர் எழுதுவார். நீங்க இதை யோசித்து பாருங்களேன். தானியேல் அப்படி எழுதி இருக்கிறாரு. வேற யாரும் இத்தனை அதிகாரமாய் தன்னுடைய பெயரை சொல்ல முடியாது. நம்ம பதவி பிரமாணத்துல கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளுடைய பேரை சொல்லி இப்படிப்பட்டவளாகிய என்னுடைய பேரை நான், வெண்ணிலாவாகிய நான். அதே மாதிரி இவர் யோவானாகிய நான் 3 முறை இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். மாயக்காரங்க சொல்ல முடியும், எவ்வளவு தைரியமா யாராவது சொல்ல முடியுமா? அத்தனை அதிகாரத்தை தேவனுடைய கரத்துல இருந்து அவர் பெற்று கொண்டிருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டுல 3 பாகம் இருக்கு.
நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னென்ன பாகங்கள்? நம்மளுக்கு வந்து சுவிசேஷ புத்தகம் இருக்கு. அடுத்து சபை உபதேசங்கள் இருக்கு. அடுத்து தீர்க்க தரிசன புத்தகம் இருக்கு. இந்த 3 பிரிவா நம்மளுடைய புதிய ஏற்பாட்ட பிரிச்சிருக்காங்க. சுவிசேஷ புத்தகம் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. சபை உபதேசங்கள் 22 இருக்கு. அடுத்து வெளிப்படுத்தல்ல 1 தான் தீர்க்க தரிசன புத்தகம். இதுல என்ன ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, இந்த யோவான் மத்த எல்லாருமே சுவிசேஷம் எழுதினவங்க சபை இதுல எழுதல. சபையில எழுதினவங்க யாருமே தீர்க்க தரிசனம் எழுதல இல்லையா? சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதி தான் எழுதியிருக்காங்க. ஆனா அந்த யோவான் மட்டும்தான் இந்த 3 காரியங்களுமே எழுதியிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சுவிசேஷமும் எழுதியிருக்காரு. சபை உபதேசங்கள்ல 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் எழுதியிருக்காரு. அடுத்து புதிய தீர்க்க தரிசனமும் அவர் மட்டும்தான் எழுதியிருக்காரு. ஆமென். அப்பேற்பட்ட கிருபை இந்த யோவானுக்கு இல்ல. இவர் வந்து BC 4ல பிறந்தாராம். AD 93ல இவர் வந்து என்ன ஆச்சுன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னதுனால அநேக ராஜாக்கள் அந்த நேரத்துல சக்கரவர்த்திகள் எழும்பி இவரை எண்ணெய் கொப்பரையில போட்டு இவர் எப்படியாவது சாகடிச்சணும், நீ ஆண்டவரை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அதுல இருந்து ஆண்டவர் எப்படி அவரை காப்பாற்றினார். ஏன் நீங்க சொல்லுங்களேன். பேதுரு வந்து கேட்பார்ல, என்னைக்கு எல்லாரையும் கொடுத்து நீங்க நாடுகளை மேய்ப்பாயாக என்னை என் மேல நேசிக்கிறியான்னு கேட்கும்போது, இவனை குறித்து என்ன ஆண்டவரே? அப்ப வந்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன? உண்மையா வந்து தெரியல அவர் வந்து இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதே வந்து இன்று வரைக்கும் ஒரு புரியாத புதிராதான் இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஆபத்துல இருந்து பயங்கரமான தண்டனையில இருந்து ஆண்டவர் அவரை காப்பாற்றி கடைசியில அந்த டொமிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசனால நாடு கடத்தப்படுறார். எங்க நாடு கடத்தப்படுறாருன்னா பத்மு தீவுக்கு 18 மாதங்கள் இந்த பத்மு தீவுல சிறையில யோவான வச்சுட்டாங்க. அது எங்க இருக்குன்னா ஈஜியன் கடலுக்குள்ள இருக்கிற ஒரு தீவு. இது வந்து 10 மைல் நீளம் இருக்குமா, 6 மைல் அகலம் இருக்குமா. இந்த தீவுக்குள்ள இவரை தனிமையில விட்டாச்சு. இதுதான் தண்டனை. இங்க இருந்து நீ என்ன பண்ணணும்? நீ கட்டடம் கட்டுறதுக்காக கற்களை வந்து சதுரமா செதுக்கி இந்த ரோமாபுரியில இருக்கிற கட்டடங்களுக்கு நீ அனுப்பணும். வாரம் வந்து அவருக்கு ஏதாவது ஃபுட் ஏதோ கொடுத்துட்டு இந்த இவர் செய்து வைத்திருக்கிற காரியங்களை எடுத்துட்டு போறதுதான் அந்த நாட்டுல நடந்த காரியங்கள். சோ இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும் போதுதான் அந்த இடம் எப்படிப்பட்டதா இருந்தது? அவருக்கு பசி நிறைந்த, பட்டினி நிறைந்த, எரிமலை கற்கள் நிறைந்த அந்த இடத்துலதான் இந்த யோவான் இருக்கிறார். பத்மு தீவுல யோசித்து பாருங்க. ஒரு தனிமையில ஆள் நடமாட்டமே இல்ல. நம்ம பேசுறோம். நம்ம வீட்டுல கொஞ்ச நேரம் வீட்டுக்காரர் வெளியே போயிட்டு வந்தாலே நம்ம பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒப்பாரி வச்சிடறோம்ல. காலையில போனா ஈவினிங் வந்தா கூட நம்மனால எவ்வளவு நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன், சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் இல்ல. அந்த தனிமைங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல யோவான் அந்த தனிமையில இருக்கும் பொழுது என்ன பண்றதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை. மனுஷ வாடை இல்ல, மனுஷ நிழல் இல்ல. எதுக்கு ஆண்டவரே நீங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்கன்ற ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும் போதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல அவரை ஒரு ஆவிக்குள்ளாக்குற ஒரு அனுபவத்துக்கூடாய் கடந்து வர பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க எங்க இருந்தாலோ கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா? வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அங்க வந்துருவாரு. ஆண்டவருடைய பிள்ளைங்கள தனியே விட மாட்டாரு. ஆண்டவர் சொல்றாருல, நான் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனானபடியால் என் பிதா என்னை தனியே விடவில்லை. நான் தனியா இல்ல. நம்ம நினைக்கலாம் நான் தனியா இருக்கேன், நான் தனியா இருக்கிறேன் இல்ல. நம்ம அநேக நேரத்துல நம்ம சொல்லலாம். ஆனா மாம்சத்துல சொல்றோம். ஆனா ஆண்டவர் கூட இருக்கிறாருன்றத மறந்துடுறோம். ஆண்டவர் நம்மள தனியே இருக்க விட மாட்டார். நீங்க எங்க போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், அதான் சங்கீதக்காரன் சொல்ற, வானத்துக்கு ஏறினாலும் நான் பூமியில பாதாளத்துல படுக்க போட்டாலும், நான் எங்க போய் பூமியின் கடையாந்தரங்களை போய் தங்கினாலும் கர்த்தருடைய கரம் கர்த்தரங்க இருப்பாரு. ஆமென். இந்த ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவத்தினூடாய் யோவானை கடக்க பண்ணுகிறார். இந்த ஆவிக்குள்ளாதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய ஐம்புலன்களும், கண்ணு காது மூக்கு செவி எல்லாம் சொல்றீங்க இல்லையா? சோ இந்த ஐம்புலன்களும் ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்குள்ள வர்றதுதான் ஆவிக்குள்ளாதல். மாம்சம் ஆஃப் ஆனா ஆவி ஆன் ஆயிரும். சிம்பிள். ஆமா, இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால், ஏன்னா இன்றைய நாட்கள்ல நம்ம இந்த லெவலோட இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம். அதைத்தான் நான் ஷேர் பண்றேன்.
உண்மையா நம்ம ஆண்டவருக்குள்ள ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவத்தின் ஊடாய் வரணும் அப்படின்றதான் ஆண்டவர் விருப்பப்படுறார். ஏன்னா ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் பொழுது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய், அந்த இடத்துல ஆவிக்குரிய கண்கள் அவனுக்கு திறக்கப்படுது இல்ல. கண் திறக்கப்பட்ட ஒரு அனுபவம். அந்த கண்ணு திறக்கப்பட்டுருச்சுன்னா அவனுக்கு என்ன தெரியல, அவனுக்கு மேல எரியிற கல்லு தெரியல, அந்த மனுஷங்க பேசுற வார்த்தை கேட்கல, சூழ்நிலை எல்லாமே ஆமா மறந்து போச்சு. என்ன நடக்குது? ஒண்ணுமே அவனுக்கு அந்த வேதனை தெரியல, வலி தெரியல. இத்தனை பேர் நம்மள சேர்ந்து கொல்றாங்களேன்ற அந்த எதுவுமே தெரியாது. ஆண்டவர் மட்டும்தான் தெரிவார். இந்த ஆவிக்குரிய நிலைமை வந்தோம்னா, கர்த்தர் மட்டும்தான் நம்மளுக்கு ஆமா நேரா பார்க்கும்போது அப்பா மட்டும்தான் தெரியும். வேற யார் என்ன பேசினாலும் காதுல விழுகாது. யாரு நம்ம மோசமா திட்டுனாலும் காதுல விழுகாது. என்ன நம்மள வந்து துச்சமா நினைச்சாலும், எப்படி நம்மளுக்கு எதிராய் கல்ல எடுத்தாலும் நம்மளுக்கு அத ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவர் மட்டும்தான் நம்மளுக்கு ஆமா தெரிய ஆரம்பிப்பார். நம்ம ஆவிக்குள்ளாகும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆவிக்குரிய நிலைகள் அப்படின்னா 4 படி எப்பவுமே நம்ம சர்ச்ல பாஸ்டர் சொல்லி கொடுத்துறது கேட்டிருப்போம். 4 படிகள். முதலாவது என்ன படி? கணுக்கால் அளவு. ஞாபகம் வந்துருச்சா? எஸ் ஆமா. அடுத்து முழங்கால் அளவு, அடுத்து இடுப்பளவு, அடுத்து கழுத்தளவு. நீச்சலால அனுபவம். இத வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, கணுக்கால் அளவு அப்படின்னா தெருவுல எல்லாரும் கூடயும் சண்டை, நம்ம வீட்ல மட்டும் சமாதானம். ஒரு சின்ன விஷயம் ஆண்டுக்குள்ள இருக்கிறது. ஓகேவா? புரியுதா? முழங்கால் அளவு அப்படின்னா ஆமா ஒரு 4, 5 வீட்ல மட்டும் சமாதானம், மத்த எல்லார் கூடயும் சண்டை பாதி இல்ல. ஆமா அந்த மாதிரி இருக்கிறது. இடுப்பளவு அப்படிங்கிறதுனா நம்ம எல்லாரு கூடயும் சமாதானமா இருக்கிறது, வீட்ல மட்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை 50-50. அனலும் அல்ல, குளிரும் அல்ல. இப்படிப்பட்ட நிலைமைய எப்படி சரி செய்யறது? கணுக்கால் அளவு அப்படின்னா அது தேவனோடு நடக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம் இந்த கணுக்காலுக்கு. நம்ம பாதம் கீழே இருக்கு, மித்தது எல்லாமே மேல இருக்கு. பாதம் மட்டும் தண்ணிக்குள்ள இருக்கு, உடம்பெல்லாம் மேல இருக்கு. அப்படின்னா நீ தேவனோடு நடந்து போனாதான். எப்படி பேதுரு கடலின் மேல நடந்து போனார், அந்த பாதம் தண்ணிக்குள்ள விழுந்துச்சோ, அப்ப ஆண்டவர் நீ வான்னு சொல்லி கூப்பிட்டாரோ, அந்த நிலைமை நம்மளுக்கு இருக்கணும். ஆண்டவர் நம்மள ஒவ்வொருத்தரையும் பார்த்து இந்த காலை வேளையில கூப்பிடுறார், நீ வா மகளே நான் இருக்கேன். எப்படி நான் தேவனோடு கை கோர்த்து நடக்கிறவர்களா இருக்கணும். நம்ம இழுக்கிற இழுவைக்கு அவரை கொண்டு வரக்கூடாது. நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், அப்பா இந்த காரியம் நான் ஜெபிக்கிறேன், இதை செஞ்சு முடிச்சிருங்க, என் கூட நடங்க, என் கூட வாங்கன்னு அப்பாவை என்ன பண்றோம்? அநேக நேரத்துல போர்ஸ் பண்ணி இழுக்கிறோம் அப்பாவை இல்ல. அதனாலதான் ஆண்டவர் வந்து இருமகளே பொறுமையாரு, பொறுமையாரு, பொறுமையா போ அப்படிங்கிறாரு. ஆனா நம்மளுக்கு அவசரம். இந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம் சீக்கிரம் முடிக்கணும், இந்த காரியம் எனக்கு ஆமா நிச்சயமா நடந்தே தீரணும்பா அப்படின்னு அவருடைய வேகத்துக்கு நம்ம நடக்காம நம்ம வேகத்துக்கு அவரை இழுக்கிறதுனாலதான் உளுந்துடுறோம். நாம கணுக்கால் அளவுங்கிறது தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். முழங்கால் அளவுங்கிறது தேவனிடத்துல செபிக்கிறது. முழங்கால் படியிட்டு நம்ம செபிக்கணும். நம்மளை தாழ்த்தி எப்ப ஒப்பு கொடுத்து முழங்கால் படிட்டு நம்ம செபிக்கிறோமோ அப்பதான் அப்பா நம்மள ஆவிக்குள்ளாக்கி நம்ம கூட பேசுவார். 3வது இடுப்பளவு. அவருக்காய் செயல்படுகிற ஒரு காரியம். ஆமேன். அவருக்காய் நம்ம ஆமா இடுப்பு தூக்கி நம்மளால வந்து என்ன சொல்றது, இடுப்பு வலிக்குதுன்னு நம்ம படுத்துக்கிறோம், நம்ம வேலை செய்ய மாட்டோம். நம்மளால வந்து என்னது ஒரு காரியத்தையும் ஆண்டவருக்காக செய்ய முடியாதவர்களா இருந்தோம்னா அப்ப நம்மள பயன்படுத்த மாட்டாரு. தேவனுக்காய் செயல்படணும். அப்பதான் அந்த நீச்சலால அனுபவம். அதுக்குரிய அர்த்தம் என்ன? நான் அல்ல, கிறிஸ்துவே. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அப்பேற்பட்ட அந்த அனுபவத்திற்குள்ளாய் அந்த நீச்சலால அனுபவம் எப்ப வருதோ, அப்பா நான் முற்றிலுமா என்னுடைய சரீரம் அத்தனையும் தண்ணிக்குள்ள, அப்பா என்னுடைய தலை மட்டும்தான் வெளிய, அந்த பார்க்கிற தலையும் நான் என்னுடைய தலை அல்ல, கிறிஸ்துவாகிய தலை. ஆமேன். அந்த தலை பார்க்கும் பொழுதுதான் நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஆளுகை செய்கிறார் என்ற அனுபவத்தினூடாய் ஆண்டவர் நடத்துவார். ஆமேன். அவர் பெருகணும். அந்த தலை தான் தெரியணும். ஏசுதான் தலை. அவர் தெரியணும். நம்ம தெரியவே கூடாது. இப்ப நிக்கிறேன்னா நான் தெரியவே கூடாது. ஆண்டவர் மட்டும்தான். அவர் பெருகணும். இந்த நிலைமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரும் பொழுதுதான் இந்த ஆவிக்குள்ளாதல் என்ற காரியத்தை அப்பா வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறார். இந்த ஆவிக்குள்ளாதல் அப்படின்றதுக்கு முன்னாடி 2 விதத்துல நம்மளுக்கு வந்து நம்ம ஆவியானவருடைய அபிஷேகத்துல நிறைவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒண்ணு, நம்ம எங்க இருந்தாலும் ஆவியானவர் நிரப்புறாரா?
அபிஷேகம் வருதா? நம்ம செபிக்கும் பொழுது அபிஷேகம் வருது. நம்மளுக்குள்ள ஆவியானவர் இருக்காரு. இல்ல நீங்க நினைக்கலாம், எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா எப்படி நான் வந்து இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றது? அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம முழுமையாய் முழு இருதயத்தோடு செபிக்கும் பொழுது, முழு இருதயத்தோடு அவரை வாஞ்சிக்கும் பொழுது, ஆவியானவர் நம்ம எங்க இருந்தாலும் வந்து நிரப்புறாரு. இதுக்கு வசனம் எங்க இருக்கு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் இல்ல, அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மனதாய் கூடி இருக்கும் பொழுது, பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள்ல ஆண்டவர் வந்து அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். பலத்த காற்று போன்ற பெரிதான முழக்கம். ஆவியானவர் வந்து நிரப்புவார். இது ஒரு அனுபவம். இந்த அனுபவம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமேனா? ஆமே. எங்க இருந்தாலும் ஆவியானவர் நிரப்புறாரு. இந்த அனுபவம் இல்ல மகளே, இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்கு. என்னன்னா, நம்ம ஆவிக்குள்ள போறது. இதத்தான் ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுக்க போற. அப்பாடா, இப்பதான் மேட்ருக்கே வந்திருக்கேன். நம்ம ஆவிக்குள்ள போற ஒரு அனுபவம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து அவர் நம்மளுக்குள்ள நிறையறது ஒரு அனுபவம். நம்ம ஆண்டவர் கூட போகிற ஒரு அனுபவம். அப்பா எங்க கூட்டிட்டு போறாரோ அங்க நம்ம போகணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆச்சரியமா இருக்கு. இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்கும் வேணும்னு ஆண்டவர் விரும்புறார். அப்பா கூப்பிடுற இடத்துக்கு நம்ம போகணும். அந்த ஆவியில நம்ம போகும்போது நம்ம செத்தவனை போல கீழே விழுந்து கிடந்தாலும் நம்ம ஆவி யார் கூட பேசிட்டு இருக்கோம்? அப்பா கூட பேசிட்டு இருக்கோம். இப்ப இங்க இருக்கிற எல்லா ஆண்டவர் பேசணும்னு நினைச்ச ஆவியை எடுத்தாருன்னா நம்ம எல்லாம் பிளாட்டு தான் இல்ல? அப்பா கூட பேசிட்டு உள்ள வந்துடலாம். இந்த அனுபவத்தை தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேணும்னு இன்றைய நாட்கள்ல, இந்த கடைசி நாட்கள்ல இதை பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். எனக்கு ஒரு பலூன் கொடுங்களேன். குட்டீஸ்க்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகே, இப்ப வந்து இந்த பலூன் இருக்கு. பலூன் தானே? ஓகே, இது வந்து ஊதாம என் கையில இருக்கும் பொழுது அந்த பலூன் வந்து காத்து இல்ல. ஓகே, சோ இந்த காத்து இல்லாத பலூன்ல என்னுடைய சுவாசத்தை நான் ஊதுறேன். ஊதுனோடனே இது எப்படி என்ன ஆயிடுச்சு? இதோட ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சு. ஹார்ட்டா இருந்தா ஹார்ட் ஷேப், இந்த மாதிரி சொரக்கா மாதிரி ஒரு ஷேப். ஒவ்வொரு ஷேப்புக்குள்ள காத்து உள்ள போயிருச்சு. என்னுடைய சுவாசம் இதுக்குள்ள இருக்கு. இப்ப என்ன நடக்குது? இதுக்குள்ளயும் என்னுடைய காத்து இருக்கு இல்லையா? இதை சுற்றிலும் என்ன இருக்கு? காத்து இருக்கு. இப்ப நான் இதை விட்டுட்டேன்னா இந்த பலூன் எங்க போகும்? காத்து எங்க கூப்பிடுதோ அங்கெல்லாம் போயிடும் இல்ல? பறந்து 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 போகும். சோ ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே இந்த பலூன் என்ன ஆயிரும்? வெடிச்சு அது உள்ள இருக்கிற காத்து வெளியே வந்துரும். கரெக்டா? ஓகே, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப இதேதான் இந்த பலூன்றது நம்ம. அதுக்குள்ள இருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ள யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அவருடைய சுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கு. இப்ப முழுமையா நம்மளுக்குள்ள ஆவியானவரோட நம்ம நடந்துட்டு இருக்கிறோம், உலாவிட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம், வந்துட்டு இருக்கிறோம். ஓகே, நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், பாடுறோம், ஆடுறோம், எல்லாமே செய்யறோம், வார்த்தையை கேட்கிறோம். இப்ப என்ன நடக்குது? நம்மளுக்குள்ள சுற்றிலும் ஆவியானவர் இருக்கிறாரா? எல்லா பக்கமும் ஆவியானவர் இருக்கிறாரா? இப்ப இந்த ஆவியானவர் என்ன செய்ய போறாருன்னா நம்மள தூக்கிட்டு போக போறாரு. அவர் தேவைப்படுற இடத்துக்கு நம்ம எங்க வந்து போகணும்னு, அவர் எங்க போகணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு நம்மள என்ன பண்ண போறாரு? ஆமா, தூக்கிட்டு போக போறாரு. தூக்கிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நான் அவருடைய அபிஷேகத்தினால இன்னும் நிரப்பி, நம்மளுக்குள்ள இருக்க அபிஷேகமும் வெளியே வரும். அவர் நம்மளை நிரப்புகிற அபிஷேகமும் நிரப்பி ஒரு பெரிய வல்லமையான காரியத்தை அந்த இடத்துல செய்யும்படியாக, மகிமையாய் நிரப்பும்படியாக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவம், ஆண்டவரோடு நம்ம ஆவிக்குள் நம்ம இல்ல, அற்புதமான இந்த அனுபவம் நம்மளுக்கு வேணும். முன்னாடி இருக்கிற தேவ மனுஷர்களுக்கு கிடைச்சதா பார்க்கலாமா? எசேக்கியலுக்கு அற்புதமான ஒரு அனுபவம். அழகா இந்த ஆவிக்குள்ளாகும் போது எசேக்கியலுக்கு என்ன நடந்தது? வேகமாய் நம்ம வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியல் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை. ஆமென். உன்னுடனே பேசுவேன் என்றார்.
இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். அடுத்து அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, ஓகே 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 ஸ்டெப் போதும். இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறதுனா, ஆண்டவருடைய ஆவி அவருக்குள்ள வந்த உடனே என்ன நடந்துச்சு? காலூன்றி நிற்க செய்ததான். தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, நீ காலூன்றி நில். எந்த இடத்துல ஆண்டவர் நிற்க பண்ணினான்னு அடுத்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, 6ஆம் வசனம் சொல்லுது, நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் தேள்களுக்குள்ளும். ஆமென். யோசித்து பாருங்க, நெரிஞ்சலும் முள்ளும் நம்ம போனா குத்தும். கரெக்டா? தேள் என்ன பண்ணும்? நம்மள தேடி வந்து கொட்டும். அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில, அதாவது கடினமான இடங்கள்ல நம்மள நிற்க பண்ணுகிற ஆவியானவர். நம்ம ஆவிக்குள்ளாகும் போது அப்பேற்பட்ட இடத்துல ஆண்டவர் நம்மள என்ன பண்ண போறாராம்? நிற்க வைக்க போறாரு. நிற்க முடியாத இடம்னால கண்டிப்பா அவங்களோட என்னால சேர்ந்து நிற்க முடியாது. அவங்களோட என்னால கோஆபரேட் பண்ண முடியாது. இல்ல, நிறைய காரியங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய பாடுகள், நிறைய உபத்திரவங்கள் நம்மளை சூழ நின்றாலும் முற்களை போல நெரிஞ்சலை போல கூத்துன்னு, இந்த இடத்துக்கு போனா முள் இருக்கு, இந்த இடத்துக்கு போனா நெரிஞ்சல் இருக்கு, இந்த இடத்துல போனா தேள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிற்க முடியாத இடத்திலும் நிற்க பண்ணுவது கர்த்தருடைய ஆவி. ஆமென். நிற்க முடியாத இடத்தில் நிற்க பண்ணுவதுதான் கர்த்தருடைய ஆவி. அடுத்ததாய் எசேக்கியேல் 37 1, 2 வாசிக்கலாமா? எசேக்கியேல் 37 ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்த்து பேசுகிற காரியங்கள். வாசிப்போம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி உன்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். ஆமென். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. ஆமென் ஆமென் ஆமென். இங்க கர்த்தருடைய ஆவி உள்ள வரும் பொழுது என்ன நடக்குதா? நடக்க பண்ணுகிற ஒரு அனுபவம். முதலாவது கர்த்தருடைய ஆவி நம்மளுக்குள்ள வந்துருச்சுன்னா நிற்க முடியாத இடத்துல நிற்க பண்ணும். ஆமென். 2வது கர்த்தருடைய ஆவி நம்மளுக்குள்ள வந்துச்சுன்னா நடக்க முடியாத இடத்துல நடக்க பண்ணும். உலர்ந்த எலும்புக்குள்ள எப்படிங்க நடக்க முடியும்? யோசித்து பாருங்க. எல்லாம் செத்ததா கிடக்குது, எலும்பா உலர்ந்து போய் கிடக்குது, அதுக்குள்ள நடக்க பண்ணுவது கர்த்தருடைய ஆவி. ஆமென். 10ஆம் வசனம் சொல்லுது, எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். காலூன்றி நிற்க செய்தது, நடக்க செய்தது. ஆண்டவர் அந்த 14ஆம் வசனத்துல சொல்றாரு, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஆமென். எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆண்டவருடைய ஆவி நம்மளுக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம காலூன்றி நிற்க செய்கிறது, நடக்க செய்கிறது, கடக்க செய்கிறது. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாமா? எசேக்கியேல் 3:12. உயர எடுத்துக்கொண்டது. கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு சோத்திரம் உண்டாவதாக என்று எனக்கு பின்னாக கூப்பிட்ட மகா சத்தத்தின் இரைச்சலை கேட்டேன். ஆமென். ஆவி என்ன செய்து? உயர எடுத்துக்கொண்டது. கர்த்தருடைய ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கி அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் சொல்றாரு. எப்பேற்பட்ட ஒரு அனுபவம். கர்த்தருடைய ஆவி நம்மள மேல தூக்கிட்டு போயிருமா. அவர் விரும்புற இடத்துக்கு எங்க போகணுமோ அந்த ஆவி நம்மளை கொண்டு செல்லும் என்று. அதே எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 11:1. இங்க ஆவியானவர் என்ன செய்யறாரு? சுமந்து கொண்டு போறாரு. ஆவியில ஒரு பயணம். நம்ம யோசிக்கலாம், என்னங்க இவ்ளோ இருக்கா? நம்ம ஏதோ வந்தோம் போனோம் ப்ரே பண்ணோம், இதுதான் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, ஆவியானவரோட ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்ம வர 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 எப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தினூடாய் ஆண்டவர் கடந்து செல்ல வைக்க போறார். நம்ம இல்ல, நம்மளுடைய ஆவியோடு ஆண்டவருடைய ஆவி ஒன்றாய் இணைந்து கொண்டு செல்ல போகுது. ஆவியானவர் தூக்கி சுமந்து கொண்டு போகிறாராம். சோ நம்ம என்ன பார்த்தோம்? ஆவியானவர் உள்ள வரும் பொழுது, நம்ம ஆவிக்குள்ளாகும் போது காலூன்றி நிற்க பண்ணுகிற ஒரு அனுபவம், நம்மை வந்து நடக்க பண்ணுகிற ஒரு அனுபவம், கடக்க பண்ணுகிற ஒரு அனுபவம், உயர எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம், தூக்கி சுமந்து செல்கிற ஒரு அனுபவம். இன்னொரு ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 1, 2, 3.
நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாயிருந்தது. கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. ஆமேன், ஆமேன், ஆமேன். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்களேன். ஆவியானவர் என்ன பண்ணாராம், எசேக்கியேல் வந்து அந்த மூப்பர்களோட பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு எல்லாம் நல்லா சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கரம் வந்து என்ன பண்ணுச்சான், முடிய புடிச்சு தூக்கிருச்சான். யோசித்து பாருங்க, நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம், திடீர்னு உங்களை யாராவது முடிய புடிச்சு தூக்கி மேல கொண்டு போனாங்கன்னா எப்படி இருக்கும்? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க, இவன் அப்பப்பக்கு அப்படித்தான் இல்ல. அவங்க எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திருப்பாங்க. எசேக்கியேல் திடீர்னு ஆண்டவருக்கு வந்து கூட்டிட்டு போயிருவாருப்பா, இப்படித்தான் பேசிட்டு இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. திடீர்னு அவன் செத்தவனை போல கிடக்குறான், ஆவி ஒருவேளை ஆண்டவரோட பேச போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பயங்கரமான ஒரு அனுபவம். எங்க கொண்டு போயிட்டாரு? பூமிக்கும் வானத்துக்கும் நடுவுல தொங்கிட்டு இருக்காரு. பயங்கரமான ஒரு அனுபவம். ஆண்டவர் அவருடைய சித்தத்தை சொல்லும்படியாக, சித்தத்தை செய்ய வைக்க தேவனுடைய பிள்ளைங்களை சில வேளையில கூட்டிட்டு போறாரு. நான் என் கூட பேசணும், நீ போதும், நீ உங்களோட எல்லாம் பேசுனது போதும், நீ என் கூட பேசணும் வான்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? கூட்டிட்டு போறாரு. அப்பேற்பட்ட அனுபவம் என்று வேணும்னு ஆண்டவர் விரும்புறார். தானியேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதுல 1-2 வாசித்து பாருங்க, குறித்து வைத்துக் கொள்ளுங்க. நான் ஃபாஸ்டா போயிடுறேன். தானியேலாகிய நான் ஆவியில் அவர் எங்க இருந்து போறாராம், 7ஆம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையிலிருந்து ஊலாய் என்னும் ஆற்றங்கரையில கொண்டு போய் விட்டுருக்காரு. எங்க இருந்தாருன்னா, சூசான் அரண்மனையில இருக்கிற மனுஷனை எங்க கொண்டு போய் விட்டாரு? ஊலாய் அப்படிங்கிற ஒரு ஆற்றங்கரையில ஆவியானவர் கொண்டு போய் விட்டிருக்கார். அவரோடு கூட பேசும்படி, உறவாடும்படி தேவன் அவருடைய பிள்ளைகளை அவர் விரும்பும் இடத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறார். இது வந்து ஆவியில டிராவல் பண்றாங்க. சரீரத்துல டிராவல் பண்ண ஒரு 2 பேர் பார்த்தரலாமா? பிலிப்பு இல்ல, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 38-40 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 8:38-40. தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லிருவோமா? ஆவியில ஆண்டவரோடு இணைந்திருக்கிற ஒரு காரியம் எசேக்கியேல் தானியேலை குறிச்சு பார்த்தோம். இப்போ சரீரத்துல அப்படியே ஆளையே ஆண்டவர் என்ன பண்றாரு? சரீரத்தோடயே கூட்டிட்டு போயிடுறாரு. பிலிப்பு இல்ல, கந்தாகே என்பவளுக்கு மந்திரி அந்த எத்தியோப்பியனோட பேசும்படி ஆவியானவர் தான் ரத்தோட போய் சேர்ந்துக்கோ, அவன் என்னை பத்தி சொல்லு, ஏசாயா புத்தகம் வாசிச்சுட்டு இருக்காரு, அதோடைய அர்த்தத்தை சொல்லி அழகா சொன்ன உடனே அங்க ஒரு ரட்சிப்பு வருது. உடனே வந்து ஞானஸ்தானம் அங்க கொடுக்குறாரு. ஞானஸ்தானம் கொடுத்து வெளியே வந்த உடனே ஆவியானவர் என்ன பண்ணாரு? பிலிப்ப தூக்கி கொண்டு வா, உன் வேலை இந்த இடத்துல முடிஞ்சிருச்சுப்பா, நீ அடுத்த வேலைய நீ செய்யணும். ஆவியானவர் தூக்கி கொண்டு வேற இடத்துக்கு கொண்டு செய்றாரு. சொல்வதும் அவர் தான், வேலை முடிச்சோடனே வேற இடத்துக்கு கொண்டு செல்றதும் அவர் தான். எனக்கு ஒரு கனவு தான் அப்படி வந்துச்சு. இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ளாய் போகல. ஆண்டவர் வந்து அதுக்குள்ளாய் வரணும்னு விரும்புறாரு. அந்த கனவுல பாத்தீங்கன்னா, நான் வீட்டுல இருக்கேன், திடீர்னு காலிங் பெல் அழுத்துறாங்க. நான் போய் எங்களுடைய பழைய வீடு, நாங்க சின்ன வயசுல இருந்த வீடு, குவார்டர்ஸ் வீடு தெரியுது. போய் கதவு திறந்தா ஒரு அம்மா நிக்குது, ஒரு குழந்தையோட நிக்குது. அந்த அம்மாவை நான் பார்த்துட்டு, என்னம்மா, என்ன விஷயம் அப்படின்னு உடனே என்னை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகுது. என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க நீங்க தானே வந்து என் பிள்ளைக்கு ஜோம் பண்ணீங்க, நீங்க இங்க நிக்கிறீங்க அப்படிங்குது. நான் இங்க வீட்டுக்குள்ளே தான் உட்கார்ந்துருக்கேன், நான் எங்க வந்தேன்? இல்லம்மா, நீங்க தான் வந்தீங்க. நீங்க வந்து என் பிள்ளைக்கு சோகம் இல்லாம ரொம்ப சாக கிடந்துச்சு என் பிள்ளை, நீங்க வந்து ஜோம் பண்ணீங்க. இப்ப நான் அதனாலதான் நான் உங்களை பார்த்து இங்க வந்து தூக்கிட்டு வந்திருக்கேன், அம்மாவை பார்க்கணும்னு நான் வந்தேன், நான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் வரல, நான் இங்கதான் இருக்கேன். அந்த அம்மா ஏத்துக்கவே மாட்டேங்குது. இந்த கனவு காலங்காத்தால எனக்கு வந்து அப்படி நான் முழிச்சிட்டேன்.
உண்மையாவே அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்பதான் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நம்ம ஆவியில போறதோ இல்ல சரீரத்துல போற காரியமோ ஆவியானவர் நினைச்சா நிச்சயமாய் நம்மை கொண்டு செய்வார். நாமே எப்பேற்பட்ட காரியம் ஒருத்தருக்கு அவங்க உதவி வேணும், நம்ம மூலமா தான் அது நடக்கணும்னு ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா, நீங்க எங்க உட்கார்ந்து இருந்தாலும், நீங்க வேலையில இருந்தாலும், ஆபீஸ்ல இருந்தாலும், ஸ்கூல்ல இருந்தாலும், இல்ல சர்ச்சில் இருந்தாலும், இங்க உட்கார்ந்து இருந்தாலும் தூக்கிட்டு போயிருவாரு. நாமே போய் வேலையை நிறைவேற்றும். அச்சச்சோ பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க நிறைய பேர். அந்த அனுபவம் வேணும். ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அப்பா உங்க காரியத்தை செய்யறதுக்கு தான் இந்த பூமியில என்னை வச்சிருக்கீங்க. உங்க காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் வச்சிருக்கீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் நான் ரெடி அப்படிங்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். அப்படி ஒப்பு கொடுக்கிற அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அழகாய் கூட்டிட்டு போய் அந்த காரியத்தை நிறைவேற்றி அங்க ஒரு ஜெபித்து ஒரு அற்புதத்தை விடுதலை பெற்றுக்கொண்ட பிறகு கொண்டு வந்து விட்டுருவார். ஆமா. கொண்டு போய் அழகா கொண்டு வந்து விட்டுருவாரு. எந்த இடத்துல கூட்டிட்டு போனாரோ அந்த இடத்துல விடுவாரு. இல்லன்னா இன்னொரு இடத்துக்கு கூட்டு போவார். அங்க உங்களுடைய தேவைகள் இருந்தா. இல்ல? அப்பேற்பட்ட ஆவியானவர். அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப பிடிச்சவர் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்கு. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டு ஆவியானவர் புறாவை போல இறங்கி பின் வானத்திலிருந்து ஒரு சத்தம் இல்ல, இவர் என்னுடைய நேசகுமாரன் பிரியமாயிருக்கிறேன். அடுத்து மத்தேயு 4:1 தொடர்ச்சியா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்பப்ப ஆண்டவர் வந்து இந்த ஜனங்களோட கைக்கு தப்பி பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து மறைந்து போனார், விலகி போனார், காணாமற் போனார் அப்படின்னு வரும் வசனங்கள். அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் ஆவியானவர் என்ன பண்ணிருக்காரு? ஆண்டவரை தூக்கிட்டு போயிட்டார் இல்ல. அவங்க எல்லாம் கொல்ல வர்றாங்க, கல்லறிய வர்றாங்க, அவங்கள அவர் தீங்கு செய்ய வர்றாங்கன்னு ஆண்டவர் விடுவாரா? தூக்கிட்டு போயிட்டாங்க. சோ இந்த அனுபவம் நம்மளுக்குள்ளாய் அதே தேவன் தான் மலையில மறுரூபமாகிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். அந்த ஆவிக்குள்ளாகிற அந்த காரியம் மறுரூப மலையில பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு ஆச்சரியம். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெண்மையாய் அவருடைய வஸ்திரம் பிரகாசித்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அனுபவத்தினூடாய் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை நடத்த போறார். கடைசியா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசித்தரலாமா? மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதலையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென், 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 ஆமென். எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பாருங்க. இந்த ஆவிக்குள்ளாகும் அனுபவம் ஆச்சரியமானது. இந்த இடத்துல கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அப்படின்னு சொல்லி அவரை குறித்தே எழுதிட்டார். பவுல் தான் இந்த 14 வருஷத்துக்கு முன்னாடி 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அவர் சொல்றார், நான் சரீரத்துல இருந்தனோ இல்ல சரீரத்துக்கு புறம்பே இருந்தனோ அது எனக்கு தெரியல. ஆண்டவர் மட்டும்தான் அறிவார். அவர் பாரடைஸ் வரைக்கும் ஆண்டவர் வந்து எடுத்துட்டு போறக்கூடிய ஒரு அனுபவம், ஆச்சரியமான ஒரு ஆவிக்குள்ளாகும் ஒரு அனுபவம். இந்த அனுபவம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேணும். நம்ம ஆவியானவனால முற்றிலும் கண்ட்ரோல் பண்ணப்படணும். அவர் எங்க கூட்டிட்டு போறாரோ, ஆவியில கூட்டிட்டு போனாலும் சரி, சரீரத்துல கூட்டிட்டு போனாலும் சரி, அவர் பணியை செய்து முடிக்க, அவரோடு உறவாட, அவரோடு தொடர்ந்து நடக்க, அற்புத அடையாளங்களை காண, வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ள நம்மை தேவன் இந்த நாள்ல ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மை ஹல்லேலூயா. இந்த அனுபவம் நம்மளுக்கு வேணும். ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவம். எத்தனை பேர் அது வேணும்னு நினைக்கிறீங்க? அப்பதான் நம்ம ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல நம்ம இருப்போம். ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். கேயாசி இந்த நாகமான் வந்து சரியானதுக்கு அப்புறம் எல்லாம் வந்து பொருள் கொடுக்கிறாரு, வேணான்னு சொல்லிடுவார்ல எலிசா. போனோடனே ஒரு கேயாசி பின்னாடியே, ஐயோ இவ்வளோ அருமையா வந்த வாய்ப்பை விட்டுட்டாரு என்ன மனுஷன், நான் போய் எல்லாத்தையும் போய் வாங்கிக்கிறேன்ட்டு போய் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு உள்ள வருவாரு. எலிசா கேட்பாரு, நீ எங்க இருந்து வர? எப்படி தெரிஞ்சுச்சு?
நம்மளுக்கு எல்லாம் தெரியும், நம்ம செய்யறது நல்ல பிள்ளை, அவன் பாட்டுக்கு போயிட்டு வழி அனுப்பிச்சிட்டு வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்திருப்போம். அங்க ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு தான் தெரிஞ்சுச்சு அவன் எங்க போயிட்டு வந்தான். அழகா சொல்லுவாரு அந்த வார்த்தை பாருங்க, கேயாசியே நீ எங்க இருந்து வர? அதுக்கு அவன் கேட்பான், உம்முடைய அடியான் எங்கும் போகல, நீ அந்த மனுஷன் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்லுவாரு, நீ அந்த மனுஷன் பிறகே போகும்போது என் மனம் உன்னோடே கூட வரவில்லையா? எப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குள்ளான ஒரு அனுபவம். இந்த அனுபவம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா யாருமே நம்மளை ஏமாத்த முடியாதுல்ல. நாம எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, நம்ம சொல்ற வேலையை செஞ்சுட்டாங்களா கரெக்டா, இதுக்காகவே ஆவியானவர்ட்ட நம்ம கேட்டு வாங்கணும் இல்ல. மத்தவங்களை என்ன திங்க் பண்ணி, இப்ப என்னை யாரெல்லாம் திட்டிட்டு இருக்கீங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஆமா தெரிஞ்சிட்டனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. ஆண்டவர் சொல்றதை நம்ம சொல்லிதான் ஆகணும். இந்த காரியத்தினூடாய் அனுபவத்தினூடாய் நம்ம கடந்துதான் வரணும்னு ஆண்டவர் விரும்புறார். இந்த அனுபவம் நம்மளுக்கும் வேணும்னு விருப்பப்படுறவங்க ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். யோவானுக்கு கிடைத்த ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம். அது தனிமையில இருந்தாலும் தனிமையில நிறுத்தி சாத்தான் கொன்னுடணும் இவனை எப்படியாவது அநேகர் இந்த தனிமையில யோசித்து பாருங்களேன், தவறான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல. தவறான முடிவு இந்த தனிமையில தான் வருது. ஏவாள் தனித்து போனதுனாலதான் சாத்தான் வந்து தந்திரமா ஏமாத்தினான் இல்ல. சோ அப்பேற்பட்ட ஒரு காரியம் இருக்கும் பொழுது இந்த தனிமைய ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவருக்காக உருவாக்குறதுக்காக ஆவியானவர் பயன்படுத்திடுவார். நாமே அற்புதமாய் பயன்படுத்தி அவங்கள அவருக்குள்ளாய் வழி நடத்துவார். அது முழுமையாய் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது. இன்னொன்னு, அவருக்கு ஏன் அந்த ஒரு காரியம் வந்துச்சு தெரியும்? கர்த்தருடைய நாளில், பின்னாடி பாருங்களேன், ஆவிக்குள்ளானேன், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு இருக்கும். அப்ப அவர் யோசிக்கிற ஒரு காரியம், கர்த்தருடைய நாள், சபை கூடுற ஒரு நாள். நம்ம யோசித்து பாருங்க, ஒரு நாள் எப்சிபா சிஸ்டர் சொல்லுவாங்க, அந்த மீட்டிங் நம்ம ஃபெல்லோஷிப்ல ஒரு நாள் வரலைன்னா எனக்கு நடுங்கிரும், எனக்கு கை போன் சரியில்லையா, ஐயோ எப்படியாவது யாராவது சரி பண்ணுங்க. இந்நேரம் அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்நேரம் அவங்க பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க, இந்நேரம் அவங்க துதிச்சிட்டு இருப்பாங்க. ஐயோ இதெல்லாம் மிஸ் பண்றோமே. இந்த தாகம் எப்படி வருது? கர்த்தரோடு கூட இருக்க 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 அந்த ஐக்கியத்துல இருக்கும் பொழுது, கர்த்தருடைய நாள்ல சபைக்கு நீங்க ஒரு நாள் போகலைனாலும் அந்த நாள்ல வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க யோசித்து பாருங்க, இந்நேரம் சர்ச்சில் பிரேயர் நடந்துட்டு இருக்கும், பாஸ்டர் என்ன மெசேஜ் கொடுத்துட்டு இருப்பாரோ. அந்த கர்த்தருடைய நாளை குறித்ததான ஒரு ஏக்கத்தோடு அந்த தனிமையில அந்த யோவானுக்கு கண்டிப்பா நான் அப்போஸ்தலர்களோடு கூடி நான் ஆராதித்த நாள் உண்டு, அவர்களோடு சந்தோஷப்பட்டு தேவனுக்குள்ள ஆவிக்குள்ள களி கூர்ந்த நாள் உண்டு, தேவன் எனக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தின அந்த அற்புதமான நாள், சபை கூடி பரிசுத்தவான்களோடு நான் தேவனை ஆராதித்த அந்த நாள் இப்ப இல்லாம நான் தனிமையில இல்ல. எல்லாரும் அங்க எல்லாம் சந்தோஷமா பாடிட்டு இருப்பாங்க, நான் மட்டும் இந்த பத்மு தீவில தனித்து இருக்கேனே, நான் கஷ்டத்தோடு இருக்கிறேனே, வேதனையோடு இருக்கிறேனே, என்னால ஆராதிக்க முடியலையே, ஒரு மனுஷனோட என்னோட பேசுறதுக்கு ஆள் இல்லையே. நான் அது தனிமையில இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த எக்கால சத்தம் இல்ல, அந்த சத்தத்தை தொடர்ந்து அற்புதமாய் அந்த வார்த்தையை படிங்களேன், நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆமென், நான் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சார்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நீலையங்கி தரித்து மார்பருகை பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷர் குமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயில் அந்த இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்ட போது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் ஆவிக்குள்ளாக போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவம். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வேணும்? யோவானை போல நம்ம தனிமை
தனிமையில இருக்கோம்னு ஃபீல் பண்ணலாம். நம்ம கஷ்டத்துல இருக்கோம், என்னை பார்க்க யாரும் இல்ல, என்னை நேசிக்க யாரும் இல்ல, என்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, இந்த அனுபவம் உனக்கு நான் கண்டிப்பா கொடுப்பேன் மகளே. இந்த ஆவிக்குள்ள ஆகிற இந்த அனுபவத்தினூடாய் உன்னை கடந்து செல்ல பண்ணுவேன். உனக்கு எக்கால சத்தம் கேட்கும். அல்பா ஒமேகா மாதி மந்தம் இருக்கிறோம் இருந்து வருகிறோமான நேசருடைய சத்தம் கேட்கும். அந்த நாள்ல நீ மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் தரிசிப்ப. அல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல, அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யோவானுக்கு எப்படி ஒரு தாகம், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோட பேசணும், கர்த்தருடைய நாள்ல ஆண்டவரை நான் ஆராதிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருந்ததுனால கர்த்தராகிய தேவன் அவரை வெளிப்படுத்தினார். அது மட்டும் இல்ல, 4 முறை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த அனுபவம். 24 மூப்பர்கள், தேவனுடைய சிங்காசனம், அந்த சிங்காசனத்தை சுற்றி கண்ணாடி கடல், வானவில், கேருபீன்கள், சேராபீன்கள், அந்த 7 சபைகள், 7 நட்சத்திரம், 7 பொன் குத்து விளக்குகள், 7 எக்காலங்கள், 7 முத்திரைகள் உடைக்கும் போது சம்பவிக்கிற காரியங்கள், 7 அக்கினி தீபங்கள், அந்த கிறிஸ்துவின் நாட்கள், அந்த காலத்துல நடக்கிற காரியங்கள், புதிய வானம் புதிய பூமி, பகிரங்க வருகை, பாதாளத்துல நடக்கிற காரியங்கள், ஜீவ விருட்சம், நியாய தீர்ப்பு, பெரிய அடையாளங்கள், 1,44,000 பேர் சீயோன் மலையின் மேல ஆட்டுக்குட்டியானவரோட கூட பிதாவின் நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் நின்ற அனுபவங்கள், பரலோகத்தில் இருக்கும் புதிய எருசலேம் இறங்கி வரும் காட்சி, மேலான அற்புதமான பிரமிக்கத்தக்க வெளிப்பாடுகளை யோவானுக்கு ஆண்டவர் காண்பித்தார். ஆமே. ஆவியானவர் அவரை ஆவிக்குள்ளாக்கி பத்மு தீவிலிருந்து கடற்கரை, மணல், வனாந்திரம், பர்வதம், பரலோகம். ஆமென். எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீங்க? ஆவியில நம்ம பத்முல ஆரம்பிச்சாலும் பரலோகம் போகும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கை பத்மு தீவா இருக்கலாம், தனிமையா இருக்கலாம், யாருடைய சத்தமும் கேட்கப்படாத நிலைமையில இருக்கலாம், என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்ற நிலைமையில நம்ம இருக்கலாம். இந்த நிலைமையிலதான் ஆண்டவருடைய சத்தம் நம்மை நோக்கி வருது. நம்மளை ஆவிக்குள்ளாக்கி அது கடற்கரை மணலுக்கு கொண்டு போனாலும், வனாந்தரத்துக்கு கொண்டு போனாலும், பர்வதத்துக்கு கொண்டு போனாலும், கடைசியில நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரோடு நான் பேசணும், ஆண்டவரோடு கூட பேசணும், நம்மோடு கூட பேசணும்னு ஆண்டவர் விரும்புறார். பிதா விரும்புறார். ஒவ்வொருத்தர் கூடயும் ஆண்டவர் பேசணும்னு விரும்புறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ரோமர் 8:36-37 பவுல் சொல்றார்ல, ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை எதுவுமே பிரிக்காது. இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்துல வருங்காரியமோ, நிகழ்காரியமோ, மரணமோ, ஜீவனோ, எந்த ஒரு காரியமோ, உயர்வோ தாழ்வோ, வேற எந்த சிருஷ்டியும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது. அந்த அன்புல நிலைத்து நிற்கணும்னு சொல்லிட்டு பவுல் சொல்றது போல நம்மளும் தேவனுடைய அன்புல நிலைத்து நிற்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த அனுபவத்தை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இந்த அனுபவம் உனக்கு வேணும் மகளே, இந்த அனுபவம் உனக்கு வேணும் மகளே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? எபேசு சபைக்கு பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் குறை உண்டு. நம்மை சரி செய்ய வேண்டிய நேரம். ஆண்டவருடைய சமூகத்துல எதற்காக இந்த வார்த்தை வந்ததுன்னு தெரியல. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அதை சரி செய்த தேவனுடைய கிருபைக்குள்ளாய், அவருடைய அடைக்கல பட்டணத்திற்குள்ளாய் நம்ம கடந்து வரணும்னு ஆண்டவர் விரும்புறார். அந்த அன்பிற்குள்ளாய் திரும்பவும் வரும் பொழுது, அந்த ஐக்கியத்திற்குள்ளாய் வரும் பொழுது, அந்த அன்பை ஆரம்பத்துல இருந்த அன்பை விட அதிகமான அன்பிற்குள்ளாய் நம்ம கடந்து வரும் பொழுது, நிச்சயமாகவே இந்த அனுபவத்தினூடாய் ஆண்டவர் நடத்துவேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் வாஞ்சிட்டு வர்றீங்க? அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்களை விட்டு தூரம் போன நாட்கள் அநேகம், உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்தது அநேகம், ஜென்ம சுவாபமுள்ள மனுஷனாய் வாழ்ந்தது அநேக நாட்கள், மாம்சத்தின் மகனாய் நான் வாழ்ந்தது அநேக நாட்கள். நான் ஆவிக்குரிய பிள்ளையாய் மாறணும், ஆவிக்குரிய காரியங்களை நான் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே அப்பா, ஜென்ம சுவாபமுள்ள மனுஷன் அது பிடிக்காதுப்பா, அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, மாம்ச குணம் உள்ளவனுக்கு நிற்க முடியாது. ஆண்டவரே நிறைய முடிவெடுத்தாலும்
நிற்க பலன் இருக்காது. ஆனா ஆவிக்குரியவன் ஆராய்ந்து நிதானிக்கிறான். கர்த்தருடையவைகளை ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஒரு பெரிய கஷ்டம் வந்தா, நஷ்டம் வந்தா, ஆண்டவர் எதற்காக இதை அனுமதிச்சிருக்கான்னு ஆராய்ந்து நிதானித்து டென்ஷன் ஆகாம கொண்டு போறான். எதை சரி செய்யணுமோ சரி செய்யறான், எதை கரெக்ட் பண்ணணுமோ கரெக்ட் பண்றா. ஆண்டவருடைய காரியத்துல எல்லாவற்றிலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு இடம் கொடுக்கிறான். தேவனுடைய கிருபைக்கு இடம் கொடுத்து அவருடைய தயவுல வாழும்படியாய் தன்னையே அர்ப்பணிக்கிறான் இந்த ஆவிக்குரிய மனிதன். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட பிள்ளைகளாய் நம்ம வாழணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? இந்த நாள்ல ஆண்டவருடைய சத்தம் நம்மை நோக்கி வருகிறது. இழந்து போன ஆவிக்குரிய காரியங்களை புதுப்பித்துக் கொள்ளுவோம். இன்னும் ஆவிக்குரிய வரங்களினால் ஆவிக்குள்ளாகும் அனுபவம் தேவன் நம்மை நிரப்பி நடத்தும்படியாக, நம்மோடு கூட பேசும்படியாக, நம்மை வழி நடத்தும்படியாக, நம்மை ஆவிக்குள்ளாய் வழி நடத்தும்படியாக, உயிரற்று போன உழந்து போன இந்த எலும்புகளை திரும்பவும் உயிர்ப்பிக்கும்படியாக ஆண்டவர் வரார். எத்தனை பேர் விட்டு கொடுக்குறீங்க? ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டு என் மகளே, திரும்ப நீ புதுப்பித்துக் கொள்ள, திரும்ப நீ புதுப்பித்துக் கொள்ள. இந்த காரியங்களை நீ வாஞ்சி, ஆவிக்குரிய காரியங்களை நீ வாஞ்சி ஆசைப்படு. அப்பா, எனக்கும் யோவானை போல, எசேக்கியேலை போல, தானியேலை போல இந்த அனுபவம் எனக்கு வேணும் சாமி. பிலிப்பை போல, அப்பா உம்மை போல, பவுலை போல அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு வேணும் அப்பா. எனக்கு அதற்காக தானே நீங்க என்னை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அப்பா உம்மோடு கூட நான் பேசணும். இந்த ஆவிக்குள்ளாகும் போதுதான் ஆண்டவருடைய சத்தம் கேட்கும். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் என் கூட பேசணும்னு வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தார். நீ ஆவிக்குள்ளார நிலைமையில வரும்போது, நீ மாம்சம் எதுவும் வெளிப்படாம, எந்த ஒரு காரியமும் நீ சுயமா யோசிக்காம, ஜென்ம சுவாபம் எல்லாம் முற்றிலும் அழிந்து, எப்ப நீ விட்டு கொடுத்து ஆவியானவர் முற்றிலும் ஆளுகை செய்யும்படியாக நீ அனுமதிக்கிறியோ, ஆவியானவர் எப்ப உன்னை கண்ட்ரோல் பண்றாரோ, அப்பதான் என்னுடைய சத்தம் உனக்கு கேட்கும் மகளே. ஆமென். அப்பேற்பட்ட அனுபவம் எனக்கு ஆவியானவர் கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். ஆண்டவரோடு பேசணும். அப்பா, நீங்க என் கூட பேசணும், நீங்க ஆசைப்படுறீங்கப்பா. நீங்க ஆசைப்படுறீங்க சாமி. என்னை கூட்டிட்டு போய் பேசுங்க. நான் ஆவியில கூட்டிட்டு போனாலும், சரீரத்தில் கூட்டிட்டு போனாலும், என் தகப்பனுடைய சித்தம், அவருடைய பேசுற சத்தம் என்னுடைய காதுல கேட்கணும். கேப்போமா? எல்லாரும் கேளுங்க. வாஞ்சிக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இன்று நிரப்ப போறாரு, நிரப்ப போறாரு. ஆவியில பலன் கொண்டு, ஆத்துமாவுல பலன் கொண்டு நம்ம எழும்ப போறோம். ஹல்லேலூயா. நன்றி. கர்த்தருடைய ஆவி நம்மளுக்குள்ள வந்துருச்சுன்னா நிற்க முடியாத இடத்துல நிற்க செய்வார். ஆமென். நடக்க முடியாத இடத்துல நடக்க செய்வார். கடக்க முடியாத இடத்துல கடக்க செய்வார். உயர எடுத்துக்கொள்ள செய்வார். சுமந்து கொண்டு போவார் ஆவியானவர். ஆமென், ஆமென். அப்பேற்பட்ட அனுபவம் யாருக்கெல்லாம் வேணும்? அப்பா ஸ்தோத்திரம். நீர் ஆச்சரியமாய் நீர் கொண்டு வந்து எங்களை அற்புதமாய் ஒரு இடத்துல நிற்க வைத்து, அப்பா நீர் உமக்கு பிரியமான காரியத்தை எங்களோடு கூட பேசிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, பேர்பட்ட அனுபவம் எங்களுக்கு வேணும்னு பேசிருக்கீங்கப்பா. அப்பா, ஒரு நார்மல் கிறிஸ்டியன் லைஃப் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர. பெயர் கிறிஸ்தவர்கள் வேண்டாம், பண்டிகை கிறிஸ்தவர்கள் வேண்டாம். தேவனுக்குள்ள ஆவிக்குரியவர்களாய் நாங்கள் மாறணும்னு நீங்க விரும்புறீங்க சாமி. உங்க விருப்பம் எங்க வாழ்க்கையில நடக்கணும். உங்க விருப்பம் எங்க வாழ்க்கையில நடக்கணும். நீங்க எங்க கூட பேசணும். நீங்க எங்க கூட பேசணும். எங்களை கூட்டிட்டு போங்க. எங்களை கூட்டிட்டு போய் உங்களுடைய சித்தத்தை சொல்லுங்க. உங்க சித்தத்தை சொல்லுங்க. உங்க சித்தத்தை சொல்லுங்க. எல்லாரும் செபிக்கலாமா? ஹல்லேலூயா. 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 அப்பா ஆவியானவரே, நீங்க எங்களை டேக் ஓவர் எடுங்கப்பா. எங்களை முழுவதும் கண்ட்ரோல் பண்ணுங்க. சர்வ அதிகாரியாய் நீங்க எங்களை இயக்கணும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கும் பொழுது பார்வோனுக்கு வந்த கனவுனால அவன் மனம் கலங்கி நிற்கிற நேரத்துல, அப்பதான் பானபாத்திரக்காரன் ஞாபகப்படுத்துறான், சிறைச்சாலையில எனக்கும் இப்படிதான் கனவு வந்துச்சு. அங்க இருந்த யோசேப்பு தான் அந்த கனவுக்கான அர்த்தத்தை சொன்னது நிமித்தம் நான் உங்க மத்தியில நிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவனை அழைத்தனுப்புவாரு. யோசேப்பு வந்த உடனே அந்த கனவுக்கான அர்த்தத்தை அற்புதமாய் விளக்கி சொல்லுவார். 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது என்பதை
அற்புதமாய் ஆவியானவர் வெளிப்படுத்தி சொல்லுவாரு. சொன்ன உடனே பார்வோனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆவிக்குரியவன் ஆண்டவர்ட்ட இருந்து வாங்கி பெற்று சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம், எப்பேற்பட்ட வரும் காரியங்களை குறித்து ஆவியானவர் வெளிப்படுத்தி சொல்லும் பொழுது எப்படி ஒரு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் மாற்றுகிறார் என்பதை குறித்து ஒரு சந்தோஷம். உடனே பார்வோன் கையில இருந்த முத்திரை மோதிரத்தையும் ஒரு வஸ்திரத்தையும் உடுத்தி அவரை கனப்படுத்தி அவர் சொல்றாரு, இருக்கிற அத்தனை ஜனங்களும் உன்னை தெண்டனிட்டு பணியணும். ராஜா நான் மட்டும்தானா, சர்வ அதிகாரமும் உனக்கு கொடுத்திருக்கேன்னு சொல்றார். நம்ம எத்தனை பேருக்கு இது புரியுது? நம்மளா போய் ஆண்டவர் தான் ரட்சகர், ஆண்டவர் தான் தேவன், ஆண்டவர் தான் ராஜான்னு சொல்லி ஜனங்கள்ட்ட சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. எப்ப அந்த முத்திரை மோதிரமாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரோ, அந்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் நம்மளுக்கு தரிக்கப்படுகிறதோ, அப்ப போய் ஆவியானோட அபிஷேகத்துல நின்னு ஜனங்களை பார்த்து பேசுங்க. இந்த ஜனங்கள் அத்தனை பேரும் தெண்டனிட்டு வணங்கும்படியான எகிப்து முழுவதும் யோசேப்பை பார்த்து பணிந்து வணங்கும்படியான கிருபை கிடைத்தது போல நம்மளுக்கு ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கும் பொழுது நிச்சயமாய் எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தரே தேவனே என்று சொல்லுவாங்க. ஆமென். அந்த ஆவியானவருடைய பலத்தோடு நம்ம போனோம். எல்லாரும் இங்க இருந்து போகும்போது வெறுமையாய் போக கூடாது. ஆவியானவருடைய பலத்தோடு, வல்லமையோடு, அதிகாரத்தோடு, அவருடைய வரங்களோடு நம்ம கடந்து செல்லணும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வல்லமை வேணும், வரம் வேணும். அது மட்டும் இல்ல, ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தோடு கடந்து செல் மகளே. ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தோடு நீ கடந்து செல்ல. நான் அப்பப்ப உன்கிட்ட பேசணும்னு உன்னை நான் கூப்பிடுவேன். நீ எழுந்து வா, நீ கிளம்பி வா, நீ நான் கூப்பிடுற இடத்துக்கு நீ வா. உன்னுடைய ஆவியிலேயோ உன்னோட சரீரத்திலே நான் எப்படி கூப்பிட்டாலும் என்னோடு பேசும்படியாக நீ வரணும். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மளை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. எப்படி அந்த எகிப்து முழுவதும் சர்வ அதிகாரியாய் யோசேப்பை நியமித்தாரோ, அது போல நம்மளுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை சர்வ அதிகாரியாய் அவர் சொல்லுவார். பார்வோன், யாரு உன்னை மீறி கையை ஆட்ட முடியாது, காலை ஆட்ட முடியாது. நீதான் இந்த எகிப்து முழுவதும் சர்வ அதிகாரி. அதே காரியத்தை நம்ம இன்னைக்கு ஆவியானவரை பார்த்து சொல்லுவோம். ஆவியானவரே, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே, உங்களை மீறி நாங்க கையை ஆட்டக்கூடாது, காலை ஆட்டக்கூடாது. எங்களுக்கு நீங்க தான் சர்வ அதிகாரியாய் ஆளுகை செய்யணும். நீங்க எங்களை முற்றிலுமாய் ஆண்டு கொண்டீங்கன்னா எங்களுக்கு சுயத்துக்கு இடம் இல்லப்பா, மாம்சமான எண்ணங்களுக்கு இடம் இல்லப்பா, எங்களுடைய ஆண்டவரே அப்பா சுய விருப்பங்களுக்கு இடம் இல்லப்பா. நீங்க எங்களை சர்வ அதிகாரியாய் ஆளுகை செய்யணும். ஆமென், ஆமென். அப்பதான் அந்த ஆவிக்குள்ள ஆகிற ஒரு அனுபவம் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பா நன்றி. அந்த நல்ல தெய்வத்திற்கு கரங்களை தட்டி முழு பலத்தோடு நம்மை நிரப்பின தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இனி யாரும் நம்ம பலவீனர் என்று சொல்லாமல் பலவான் என்று சொல்வார்களா, சுகவீனர் என்று சொல்லாதபடி சுகவான் என்று சொல்வார்களாக. அப்பா, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ என்று தேவன் கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. எனக்கு பலன் இல்ல, எனக்கு ஜெபிக்க பலன் இல்ல, எனக்கு துதிக்க பலன் இல்ல, எனக்கு நேரம் இல்ல, சபைக்கு போக நேரம் இல்ல, பைபிள் படிக்க நேரம் இல்லை என்று சொல்லாதபடி தேவ பலன் நம்மை ஆட்கொள்ளும்படியாக ஆண்டவர் இன்னைக்கு நிரப்பி இருக்கிறார். என்னை எல்லாரையும் தேவன் எடுத்து பிரயோஜனப்படுத்த போகிறார். மூசை பார்த்து ஆண்டவர் சொன்னார்ல, நீ விடியற் காலையில நீ எழுந்து என் சமூகத்துல வந்து நில்லு. எதற்கு தெரியுமா? உன்னத பலனால் நிரப்பப்படும்படி. நீ இத்தனை ஜனங்களை, ஜனங்களை உன்னோட திறமையினால, உன்னோட பலத்தினால, உன்னோட ஞானத்தினால நடத்த முடியாது மகனே. நீ அதிகாலையில நீ எழுந்து என் சமூகத்துல உட்கார பொழுதுதான் அந்த பலன், நான் கொடுக்கிற பலத்துலதான் நீ அந்த ஜனங்களை நடத்த முடியும். நான் கொடுக்கிற தேவ ஞானத்துலதான் நீ ஜனங்களை நடத்த முடியும். நான் கொடுக்கிற தெய்வீக வல்லமையினாலதான் அற்புதங்களை செய்ய முடியும். நீ கோலை நீட்டும் போது அந்த செங்கடல் அப்பதான் பிரியும். அதிகாலை வேளையில ஆண்டவர் சமூகத்துல யாரெல்லாம் காத்திருக்கிறீங்களோ, நிச்சயமாய் அந்த உன்னத பலத்துல ஆண்டவர் நிரப்புவார். நம்ம குடும்பத்தை நடத்தி செல்றதுக்கு பலனை கொடுப்பாரு. முதலாவது, எத்தனை பேர் நம்ம தோத்து போய் வந்திருக்கோம்?
என் குடும்பத்தை நான் ஆண்டவருக்குள்ள வந்த மாதிரி என் குடும்பத்துல இருக்கவங்க இல்லையே. அவங்கள என்னால கொண்டு வர முடியலையே. அவங்கள என்னால ஆண்டவருக்குள்ள வழி நடத்த முடியலையே. ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையில என் சமூகத்துல வந்து நில்லு மகளே. அதிகாலையில என் சமூகத்துல வந்து காலமே தரித்து நில்லு. என்னுடைய பலன் உனக்குள்ள வரும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். நீ விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னாடி வந்து நில்லு. அதிகாலையில என் சத்தத்தை கேட்கணும். நான் என்ன அதிகாலை வேலையில தான் நான் உலாவுவேன். பகல்ல குளிர்ச்சியான வேலையில தான் நான் உலாவுவேன். பகல்ல குளிர்ச்சியான வேலையில தான் உனக்கு மன்னா கிடைக்கும். காலையில தான் உனக்கு கிருபை கிடைக்கும். அதிகாலை வேலையில தான் என்னுடைய தயவு, இரக்கம், அனுபூத்திரன் என்னை நோக்கி பார்க்கிறாங்களான்னு நான் அதிகாலையில தான் நான் உன்னை தேடுவேன். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல அதிகாலையில எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நான் அதிகாலையில உங்களை தேடுவேப்பா. அதிகாலையில தேடுவேன்ப்பா. உன்னத பலனால் தரிப்பிக்கப்பட வேண்டும் என்றால் அதிகாலையில உங்களை நோக்கி நான் வந்து உட்காருவேன். தகப்பனுடைய சமூகத்துல ஆதாமை படைத்து முதல்ல சுவாசத்தை தேவன் கொடுத்த உடனே அவர் கண் விழித்து பார்த்தது கர்த்தராகிய தேவன். அதுதான் ஆண்டவர் இன்னும் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். நீ அதிகாலையில கண் முழிச்சு நீ பாக்குறது செல்போன் இல்ல, என்ன நீ பாக்கணும் மகளே. என்னோடு கூட நீ பேசணும். என்னோடு கூட நீ பேச என் சமூகத்துக்கு வந்து நிற்கணும். அப்போ ஆச்சரியமான அதிசயமான பலனால உன்னை நான் நிரப்புவேன். உன் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஞானத்தை கொடுப்பேன். அப்பதான் நீ பேசும் பொழுது அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கும். நம்மளுடைய பிள்ளைகள் கிளிப்படையிலையா? நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்களா? காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா? நம்மள ஒரு பைத்தியக்காரி மாதிரி பாக்குறாங்களா? நீ எப்ப தேவ சமூகத்துல நீ உன்னத பலனால் தரிப்பிக்கப்பட்ட பிறகு அந்த வல்லமையோட அந்த அவங்களோட பேசிப்பாரு. நிச்சயமாகவே அந்த அந்த வல்லமையான வார்த்தைகளுக்குள்ள ஜீவன் வரும், கடந்து வரும். நிச்சயமாய் அவர்கள் கீழ்ப்படிவாங்க. நிச்சயமாய் நம்மளுடைய குடும்பமும் கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பமாய். ஆமென். எஸ்ஐயா தீர்க்கதரிசி போல நானும் என் பிள்ளைகளும், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே. இந்த திண்டுக்கல் பட்டணத்துல, கோவை பட்டணத்துல, சென்னை பட்டணத்துல, நான் வாழ்கிற திருச்சி பட்டணத்துல, எங்கே இருந்தாலும் அந்த ஊர்ல அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்க வைக்க போகிற தேவனுக்கு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பேற்பட்ட அனுபவத்தை தேவன் இன்று நம்மளுக்கு கொடுக்க போகிறார். நம்மளுடைய குடும்பத்தை நடத்த ஞானம், நம்மளுடைய வேலையின் காரியங்களை செய்வதற்கு ஒரு ஞானம், தெய்வீக வல்லமை, ஆண்டவருடைய பலன் நமக்குள்ள இருக்கும்போது தேவனுக்காய் ஓடுவதற்கு பலன் வேணும். ஆமென், ஆமென், ஆமென். அப்பேற்பட்ட பலனை இன்று தேவன் நம்மளுக்கு கொடுத்து நிறைவாய் அனுப்ப போறார். ஆமென் அப்பா. நன்றி தகப்பனே, என் ராஜா, என் தேவனே, என் அன்பு தகப்பனே, என்னை பெற்றவரே, என்னை வளர்த்தவரே, என்னை உருவாக்குனவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இங்க வந்து நிலைநிறுத்தி வைத்திருக்கிறவரே நன்றி. நன்றிப்பா. நீங்க சொன்னதை செய்யும் அளவோ நீங்க எங்களை கைவிட மாட்டீங்க. நீங்க சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டீங்க. நீ சொன்ன ஆகும், கட்டளையிட நிற்கும். நீங்க சொன்னதை நிறைவேற்றீங்கப்பா. நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அப்பா அந்த வாக்கு தத்தத்தை தேவன் எங்களை ஒவ்வொருவருக்கும் இந்த வருஷத்துல கொடுத்திருக்கிறீங்க. நிச்சயமாகவே என்ன பயங்கரமான காரியங்களை அப்பா எங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. அந்நிய கண்கள் அல்ல, எங்களுடைய சொந்த கண்களை பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. நாச்சி 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 கரங்களை தட்டி பெற்று சொல்வோமா? அப்பா நன்றி தகப்பனை. எங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தடையான மதில்கள் உடை தெரிய போகிறது. ஆமானின் திட்டங்கள், அகிதோப்பேலின் திட்டங்கள், ஹல்லேலூயா அப்பா எல்லாம் உடைத்தர போறீங்க. எசபேல்
பிள்ளைகள் அழித்து போக போறாங்க. அப்பா ஸ்தோத்திரம், எலிசாக்களா எங்களை எழுப்பி கொண்டு இருக்கிறீங்க. எங்களை நாங்கள் எழுப்பிவிடும்படியாக எங்களை தெரிந்தெடுத்த பாத்திரமாய் நீர் எழுப்பி கொண்டு இருக்கிறீங்க. நன்றி. எல்லா எசபேல்களையும் அப்பா, எசபேலின் ஆவியை முறியடிக்கும்படியாக, இந்த தேசத்துல அந்தகார சக்திகளை முறியடிக்கும்படியாக, சத்ருவின் கோட்டைகள் அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் தகர்த்தெறியும்படியான வல்லமை எங்களுக்குள்ள கடந்து வந்ததற்காய் நன்றி, 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 நன்றி. இனி நாங்கள் கோலை நீட்ட செய்யணும் சுவாமி. கோலை மட்டும் நீட்டணும் அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே, அப்பேற்பட்ட வல்லமையோடு கடந்து செல்ல தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி, கொடுத்திருக்கிற சால்வைக்காய் நன்றி. எலியாவின் சால்வை எலிசா மேல விழுந்தது போல இன்று அப்பா அந்த சால்வை எங்கள் மேல, என் தேவனாகிய தேவனுடைய சால்வை எங்கள் மேல விழுந்ததுக்காய் நன்றி அப்பா. இந்த சால்வை எடுத்து யோர்தானை அடிக்கணும், யோர்தானை அடிக்கணும். அப்பேற்பட்ட கிருபையோடு, பலத்தோடு, வல்லமையோடு, அதிகாரத்தோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். என் தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். என் தேவன் எங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருப்பதற்காய் நன்றி, நிறைவாய் நடத்துவதற்காய் நன்றி. யோவானை போல தகப்பனே ஆவிக்குள்ளாகிற அந்த அனுபவத்தினூடாய் அப்பா இன்றே எங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுங்க போறதுக்காய் நன்றி அப்பா. நீர் வாஞ்சித்து இன்னைக்கு பேசிருக்கீங்கப்பா. இந்த அனுபவம் எங்க ஒவ்வொருத்தருக்கும் வேணும் பேசிருக்கீங்கப்பா. இந்த அனுபவத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. நாங்கள் ஆவியிலையோ சரீரத்திலே தேவனோடு கூட போய் பேசுகிற ஒரு அனுபவத்தை தேவனீர் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைவாய் நிறுத்ததற்காய் நன்றி தகப்பனை. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனீர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க அப்பா. இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. நன்றி. ஆனா நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஆதியில் எனக்கு கொண்டிருந்த அன்பை வெட்டாய் மகளே என்று அதை திரும்பவுமாய் புதுப்பித்துக் கொண்டு பிள்ளைகள் உமோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற அனுபவத்தினூடாய் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இந்த 2024 வருஷம் மிகப்பெரிய ஆசீர்வாதமான வருஷமாய் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய காரியங்கள் அப்பா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள, இழந்து போன அப்பா ஸ்தோத்திரம் எல்லா ஆவிக்குரிய காரியங்களையும் இரட்டத்தனையாய் இந்த வருஷத்துல கொடுத்துருங்கப்பா. உமோடு எப்படி செபித்த நேரங்கள் உண்டு, உமோடு உறவான நேரம் உண்டு. ரசிக்கப்பட்ட நாள்ல எத்தனை தடவை அப்பா உங்களுடைய சமூகத்துல ஓடி தேடி நாடி ஓடி வந்திருக்கோம், துதித்து கொண்டே இருந்திருக்கோம், பாடிக்கொண்டே இருந்திருக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். அப்பா உமோடு கூட இருந்த ஐக்கியம் ஆண்டவரே இப்ப குறைஞ்சு போயிருக்கு அப்பா. திரும்பவுமாய் நாங்கள் புதுப்பிக்கும்படியாய் தேவன் எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. திரும்பவுமாய் எங்களோடு கூட பேசணும்னு ஆசைப்படுறீங்கப்பா ஆண்டவரே. அப்பா என் பிதாவானவர் எங்களோடு கூட பேசணும்னு விருப்பப்படுறீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பலத்தை, இந்த அபிஷேகத்தை, இந்த வல்லமையை நாங்கள் இழந்து போகாதபடி பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. என் ஆவியானவர் உதவி செய்வீராக. ஆவியில எப்பொழுதும் அனலா இருக்க உதவி செய்வீராக. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். ஆவியிலே அனலா இருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் ஊழியம் பண்ணணும்னு ஆண்டவரோட வாஞ்சிக்கிறார். எல்லாரும் மேல விழுந்த கடமை. ஹல்லேலூயா. எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்பாவிடத்துல நன்மையை பெற்ற நம்ம அமைதியா இருக்க கூடாது. யாருனாலையும் சும்மா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கணும். இந்த வருஷத்துல அநேகருக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க போறோம். அநேகருக்கு அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்ற போறோம். இதே துடிப்பை அறிந்து செயல்பட போறோம். அப்படி செயல்படுறவங்க மேல அவங்கள நெற்றியில ஆண்டவர் அவருடைய நாமத்தை எழுதுகிறார். ஹல்லேலூயா. பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் நெற்றியில நம்ம தேசத்தில் நடக்கிற அக்கிரமங்களுக்காக, அருவருப்புகளுக்காக அனுதினமும் பெருமூச்சு விட்டு அழுகிற நெற்றியில ஆண்டவர் அவருடைய நாமத்தை தரிப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் இந்த நேரத்துல எல்லாருடைய நெற்றியிலும் தரிப்பித்ததுக்காய் நன்றி. எல்லாருடைய நெற்றியிலும் எழுதி நீங்க அனுப்புறீங்கப்பா. இவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம், இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நெற்றியில எழுதுறீங்க. ஜீவ புஸ்தகத்துல எங்களுடைய நாமம் எழுதப்பட்டதுக்காய் நன்றி. எங்களுடைய நாமத்தை உறுதிப்படுத்தினதற்காய் நன்றி அப்பா ஸ்தோத்திரம். அதை நீர் காண்பிப்பதற்காய் நன்றி. ஜீவ புஸ்தகத்துல அப்பா எங்களுடைய பேரை நீர் அப்பா ஸ்தோத்திரம் உறுதியாய் எழுதினதற்காய் நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ராஜ்யத்துல வரும் வரை தேவனுடைய பலன் எங்களை ஆட்கொள்ளட்டும்.
தேவனுடைய பலன் எங்களை ஆட்கொள்ளட்டும். அப்பா ஸ்தோத்திரம். தூதர்களோடு வந்து நாங்கள் துதிக்கணும் சுவாமி. தூதர்களோடு அப்பாவுமே நாங்கள் துதிக்கணும். இங்க இருக்கிற அத்தனை பேரும் உடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும். அப்படியே அப்பா ரகசிய வருகையில அத்தனை பேரும் மறுரூபமாயி தகப்பன் இடத்துல போய் சேரணும். அப்பா பரலோகத்துல மூப்பர்களோடு அப்பா ஸ்தோத்திரம் கேருபின் சேராபின்களோடு தூதர்களோடு போய் நாங்கள் துதிக்கணும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை எங்களை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் அனுப்புங்கப்பா, நிறைவாய் அனுப்புங்க. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆத்துமாவுல சோர்வு வரக்கூடாது அப்பா, கவலைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. எந்த ஒரு காரியமும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று கிண்ணறத்தை எடுத்து வாசிக்க உதவி செய்யும். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களால நிறுத்த முடியலப்பா, நிறுத்த முடியல. தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம், எங்களால ஆண்டவரே நிறுத்த முடியல. நன்றி, நன்றி. என் ஆவியானவருக்கு நன்றி, என் ஆவியானவருக்கு நன்றி, என் ஆவியானவருக்கு நன்றி. உம்மோடு கூட இருந்துட்டே இருக்கணும் சுவாமி, உம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கணும், உம்மோடு கூட உறவாடி கொண்டே இருக்கணும். எத்தனை நேரமானாலும் என் தகப்பனோடு இருக்கிற அந்த அனுபவம் எத்தனை இன்பமா. தாவீது அதை புரிந்து கொண்டாரப்பா. அதே அனுபவம் தாவீதை போல எங்கள் ஒவ்வொருத்தரையும் மாற்றும் அப்பா. அந்த இருதயத்தின் வாஞ்சை மானானது நீரோட வாஞ்சித்து கதறுவது போல ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆத்துமா உண்மையை நோக்கி வாஞ்சித்து கதறும்படியான ஒரு சாக்கிய பாக்கியம் எங்களுக்கு கொடுங்கப்பா. அப்பா நாங்க இனிமேல எங்கள் நிமித்தம் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், எங்கள் நிமித்தம் உறவுகள் ஆசீர்வதிக்கப்படும், எங்கள் நிமித்தம் எங்களுடைய பட்டணம் ஆசீர்வதிக்கப்படணும், எங்கள் நிமித்தம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நன்றி தகப்பனே. ஆசீர்வாதத்தின் மழை தேவன் இந்த நாள்ல அப்பா ஸ்தோத்திரம் நிறைவாய் பெய்யப்பட்டதுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்க குடும்பத்துல ஒரு மாற்றம் உண்டாகட்டும், குடும்பத்துல ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. எங்கள் பிள்ளைகளிடத்துல ஒரு மாற்றம் உண்டாகட்டும், எங்கள் கணவரிடத்துல மாற்றம் உண்டாகட்டும், எங்க உறவுகளிடத்துல ஒரு மாற்றம் உண்டாகட்டும், எங்களிடத்துல மிகப்பெரிய மாற்றம் உண்டாகட்டும். இனி நாங்கள் அல்ல, எல்லாரும் அறிக்கை செய்வோமா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் மகிமைப்பட போகிறார். ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் பெருகணும், நம்ம சிறுகணும். அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். தேவன் கொடுத்த இந்த அற்புதமான வேலைக்காய் நேரத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் எங்களோடு கூட உறவாடினதற்காய் நன்றி செலுத்துகிறோம், எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி செலுத்துகிறோம், உங்களுடைய இதய துடிப்பை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம், எங்களை அபிஷேகத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம், உடைய வல்லமை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம், வரங்களை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே இந்த வரங்கள் வேலை செய்யும். நாங்கள் யாருக்கெல்லாம் செபிக்கிறோமோ, இனி நாங்கள் கடந்து போய் யாருக்கெல்லாம் செபிக்கிறோமோ சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். நீங்க சொல்லிருக்கீங்க அப்பா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியை விட அதிகமா செய்வான் சொல்லிருக்கீங்களேப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து கடந்து செல்கிறோம். அற்புதங்கள் அடையாளங்கள் நிச்சயமாகவே எங்கள் மூலமாய் நடக்கும். ஆண்டவரே நன்றி. என் தேவ ஆவியானவர் எங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்ய போறீங்க. நாங்க சாதாரணமானவர்கள் அல்ல. என் தேவன் எங்களுக்குள்ள இருப்பதனால சாதாரணமான தண்ணீர் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை திராட்சை ரசமாய் மாறினது போல திராட்சை ரசமாய் கடந்து செல்கிறோம். ருசியுள்ளவர்களாய் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக. ஹல்லேலூயா. முன்னாடி இருந்ததை விட இப்ப நீ சூப்பரா இருக்கிறியன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அனுபவம். முன்னாடி மாதிரி நீ கோபப்படுறது இல்லையே, முன்னாடி மாதிரி நீ இப்படி இல்லையே, இப்ப ரொம்ப ருசியா இருக்கிறியே. திராட்சை ரசம் இருக்கணும்னு மாறணும்னா ஆவியானவர் நமக்குள்ள. ஆமே. நன்றி தகப்பனே. அப்பேற்பட்ட அனுபவத்தினூடாய் திராட்சை ரசமாய் எங்களை மாற்றி அனுப்புங்கப்பா. ருசியுள்ளவர்களாய் மாற்றி அனுப்புங்கப்பா. இந்த உலகத்துல பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றி அனுப்புங்கப்பா. எங்கனால அநேகர் பிரயோஜனப்படணும், அநேகர்கள் நாங்கள் உதவி செய்யணும், அநேகருக்கு தேவனுடைய நாமத்தை பறைசாற்றணும். நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் அப்பா. கோத்திரம் கோத்திரமாய், வம்சம் வம்சமாய், குடும்பம் குடும்பமாய், தனித்தனியாய் தேவ நீர் ஆசீர்வதித்து அப்பா நீர் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நிறைவாய் அனுப்புங்கப்பா. ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் நீர் ஆண்டவரே தெரிந்தெடுத்திருக்கிற அப்பா ஒவ்வொருவரையும் தேவன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். தேவன் அப்பா நீர் தெரிந்து கொண்டவர்களை நான் இழந்து போகவில்லை என்ற ஒரு வார்த்தை அழகா சொல்றீங்க அப்பா. நீங்க இங்க இருக்கிற ஒருத்தரையும் இழந்து போக மாட்டேன் என்று சொல்றீங்க. ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. யோவான்ல அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தையை சொல்றீங்க. பிதா எனக்கு கொடுத்தவர்களில் நான் ஒருவரையும் இழந்து போக விட மாட்டேன் என்று அப்பா. நீர்
நீர் யாரையும் இழந்து போக மாட்டீங்கப்பா. இதுல வந்து இருக்க அத்தனை பேரையும் எடுத்து பிரயோஜனப்படுத்த போறீங்க. அத்தனை பேரையும் எடுத்து மகிமையாய் நிறுத்த போறீங்க. அத்தனை பேரை வல்லமையாய் பயன்படுத்த போறீங்க. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு, பலத்தோடு, வல்லமையோடு, அதிகாரத்தோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பா மாட்சிமையும் வல்லமையும் என் தேவன் ஒருவருக்கே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Praise Lord.